பாட்டிமா ஏன் இப்படி உட்காந்துக்கிறீங்க பாருங்க, ஓரமாக உட்காருங்க பாருங்க. ஏதோ கஞ்சிலாம் இறச்சிட்டு போய்க்கிறாங்க பாருங்க, ஏதோ சாப்பிட்டுட்டு ஒரு ஈமிக்கும். ஓம் நமச்சிவாய. பாட்டிமா, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம்னு யாருமே தனியா கிடையாது. நம்ம கிட்ட சில பேர் வந்து அன்னதானம் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்குற, அவங்க 100 பேர் கொடுங்க, 50 பேர் கொடுங்க, 10 பேர் கொடுங்க, 20 பேர் கொடுங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு எப்போனாலும் அன்னதானம் கொடுத்துருன்றாங்க பாத்தீங்களா. அவங்க சார்பாக இன்னைக்கு அன்னதானம். நல்லா இருக்கணும் பாட்டிமா, வேண்டிக்குங்க. நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்க சார்பான அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம்னு பொதுவாக யாரும் தனியாக கிடையாது. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாகனா நமக்கு வழியில் பார்த்து கொடுத்தவங்க, அன்னதானம் இல்லாத அன்னைக்கு போட்டுருங்க அப்படின்னு சொன்னவங்க, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்கோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு பல்லாண்டு நீடூடி வாழ வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. என்ற அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் கொடுத்த அனைத்து அடியார்களும் எல்லாம் அல்ல இறைவனர்களால் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தினரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. நமச்சிவாய. பாட்டிமா, இத சொல்ற என்ன ஊர் நீங்க? சரி கொடு. என்ன ஊர் நீங்க? ஆரணி. எப்போ வந்தீங்க இங்க? வந்து 2 நாள் தான் ஆகுது. ஆரணில இருந்து வந்திருக்கீங்களா? 2 நாள் ஆகுதா? யார் வர சொன்னது திருவண்ணாமலைக்கு? எனக்கு யாரும் இல்ல. அதான் பாட்டி, திருவண்ணாமலைக்கு யாரு போக சொன்னது? அண்ணாமலையார். அண்ணாமலையார் சொன்னாரா? சரி போயிட்டு அப்போ கையில. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நம்ம. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்குங்க. பாட்டி அம்மா வெள்ளை சாதம் தான் பாட்டி அம்மா. அந்த பாட்டிமா வச்சுக்க பாட்டிமா, சாப்பிடு பாட்டிமா. சரி போய் சாப்பிடு. என்ன ஊர் நீங்க? திருக்கோயிலூர்ல இருந்து இங்க என்ன வந்திருக்கீங்க? எப்போ வந்தீங்க? 10 நாள் ஆகுது. சரி சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க போங்க. ஏன் உங்க பிள்ளைங்களாம் இல்லையா? இந்த பொண்ணு கட்டிட்டு போயிடுச்சு. நம்மள பாக்குமா, நம்மளுக்கு சோறு போடுமா. ஆம்பளை பிள்ளை இல்ல. ஆம்பளை பிள்ளை இருந்தா மட்டும் பாத்துருவாங்களா? தின்னுட்டு போயிட்டாங்க. வீடு காடு எதுவுமே இல்லையா? ஒண்ணு கிடையாது. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நானா? நானே எதுனா காய் வியாபாரம் பண்ணேன் சாமி. என்னால முடியல. இப்ப சக்கரை காயில. சரி 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 இருங்க, நான் டெய்லியும் சாப்பாடு கொடுக்குறேன். இங்கேயே வந்து உட்காந்துக்குங்க. டெய்லியும் காலையில ஆனா வந்து சாப்பாடு வாங்கி மதியம் இந்த டைம்ல அது கரெக்டா ஒரு 12 மணி ஆகுது. 11 மணியா 11:30 மணியா 11:30ல இருந்து 12:30 வரைக்கும் நான் வந்துருவேன். அதுக்குள்ள வந்துருவேன். சரிங்களா? வாங்கிக்கோங்க. சரியா? எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது. உன்ன மாதிரி உன்ன மாதிரி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு பல ஆயிரம் கதை இருக்கு. ஒரு பாண்டிச்சேரி கவர்மெண்டே விட்டுட்டு வந்துட்டாரு. இவருக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கதை தெரியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத. எங்க போறேன்னா வா பாட்டி, வந்துட்ட பின்னாடி இப்போ புது பண்ணி நினைக்காத. கடவுள் பார்த்து பாரு, அண்ணாமலையார் பார்த்து பாரு. உன்ன கவலைப்படாத. சரியா? பொண்ணுங்க வந்து ஏமா எங்கம்மா போறேன்னு கேட்கலையா? ஏமா எங்கம்மா போறேன், என்னம்மா நான் பாத்துக்கிறேமா எதுவும் கேட்கலையா? நீ சொல்றிய பிள்ளைங்க இருந்தா மட்டும் பாத்துப்பாங்க. எந்த பிள்ளை இருந்தாலும் பாத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அது. ஆமா, பொண்ணாவது கொஞ்சம் கண்ணீர் சிந்தும். புள்ள கண்ணீர் கூட திருந்த மாட்டாரு. ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு அதுக்கு வேண்டி உட்காந்து உட்காந்து இப்போ நினைக்கிட்டே இல்லை. நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. காக்கறனா இல்லை இல்ல அது மனசு சரி சரி நம்மளுக்கு இல்லை கன் அள்ளிது. சரி 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 போயிட்டு வாங்க, போங்க போயிட்டு வாங்க. யாரு அவரு? என்ன மாமா, ஏன் அவரை போய் தள்ளி விடுறீங்க? நல்ல வேலை பிடிச்சி தள்ளினானே சொல்லாத போய். ஏன் எங்க பிடிச்சி தள்ளினாருமாமா? இந்த பேர் 3 நாளா வரல. இழப்பாக்குறேன். இழப்பாக்குறேனா? நான் இழப்பாக்குறேனா? நான் தான் சொல்றேன், இங்க நீ என்னதான் சொறி கல் போட்டு தேய்ச்சாலும் அதுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வெள்ளையே ஆகவே ஆகாது. அப்படின்னா யாரும் கெட்டே வரமாட்டாங்க. நீங்க ஒன்னும் பணம் வச்சாச்சா கூட நடக்காது. தாங்கள் எதை கூற வருகிறீர்கள்? எதையும் கூற நான் வரல. எந்த விஷயத்துக்காக எந்த விஷயத்தை நீங்க சொல்றீங்க? இன்னைக்கெல்லாம் பைக் வச்சு கத்துனா கூட நடக்கிற கதை தான் நடக்கும். உண்மையில சொல்ற ஒண்ணு அப்படின்னு இருக்கிறவங்க பசி ஐயா. ஒரு வேலைக்கு கையை நீட்டுறதுக்கே மனுஷன் அஞ்சணும். அவன் நீட்டி தான் போது அதுல ஒன்றும் பேசவே கூடாது. கம்முன்னு போயிடு. எனக்கு இஷ்டப்பட்டா கூடி இல்லையா கம்முன்னு போயிடு. எதை சொல்ற நீ? அந்த பிரச்சனையை சொல்றியா? இல்லை எனக்கே சொல்றோம். இது சாப்பாடுங்களா? கவர்னர் கிட்ட பேசுறாரு.
பாட்டி போயிட்டு வா போ. போதுமா ஒரு சாப்பாடு? போதும், போயிட்டு வாங்க. நமச்சிவாய். போதுமா? போதுமா? இன்னொன்று வேணுமா? சரி சரி சரி, போய் சாப்பிடு. ஐயா சொல்லுங்க. மறுபடியும் தள்ளி விடுறாரா? ஒன்றும் இல்லை, ஆமாம், ஜேசிபி வச்சு தள்ளி விட்டோம். இன்னும் 30 சாப்பாடு வந்தாலும் வாங்கத்தான் போகிறாங்க. கொள்ளையில் போடுறாரு, ஒரு 10 நிமிஷம் ஒரு அடுக்கு சொட்டு காலி ஆயிடுச்சு. அது என்ன சாப்பாடு வரட்டாங்க காலி. பசிக்கு சாப்பிட்றாங்களே இல்லையா, அது ஏதோ ஒரு சில ஆத்மாக்கள் தான். மற்றதெல்லாம் நீ பசிக்கு சாப்பிட்ற இல்லையா? நான் சொல்கிறதுக்கு இல்லை, அதனால தான் இழப்பாக்குறேன். நான் குண்டாயிட்டேன்னு நீ வந்து இல்லை இல்லை, போன மாதம் குண்டா இருந்தது, இந்த மாதம் இழப்பா இருக்குது. குண்டாயிட்டேன்னு குத்தி காமிக்கிற. இல்லை இல்லை இல்லை, சுற்றி காமிக்கல, குரு டிரைவரிங் காட்டல. ஆமாம், சுத்தின்னு ஏன் பேர் வந்து குத்தி 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 இது குத்தி இல்லை, சுத்தின்னு ஏன் பேர் வந்து சொல்லு. சுத்தி சுத்தி அடிக்கிறதால சுத்தின்னு வருது. பரவாயில்ல, ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். பரவாயில்ல, நீ படிச்சு என்ன பேரு சொல்ல? சுத்தின்னு என்ன பேரு சொல்ல? நீ சுத்தி அடிக்கிறதுனால அது பேர் சுத்தி. கத்தின்னு ஏன் பேர் வந்தது? குத்துனா கத்துறாங்கல்ல, அதனால கத்தின்னு பேர் வந்துச்சு. பரவாயில்ல, லேசாக இருக்கிறதால முதல்ல மேலால பொறிக்கிட்டாரு, அப்படியே அடியில் கத்துறான்னு தெரியாது. எது கத்தின்னு பேர் வந்துச்சு? ஐயோ கத்துறான், அதுக்காக. அதைத்தான் நானும் சொல்றேன். நான் குத்துவான் அப்படின்னுவான், நான் கத்துவான்னுவான். கத்துறேன், நான் குத்துவான். கேட்ட கேள்வியில கரெக்டா பதில் சொல்லிட்டேனா? பரவாயில்ல, பாஸ் பண்றேனா? என்ன நான் மந்திர மாலையில ஒன்று கேள்வி கேட்டான். 12ஆம் கிளாஸ்ல கேட்க வேண்டியது கேள்வி 1ஆம் கிளாஸ்லயே கேட்டு. எந்த கிளாஸ்லயும் இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. சுத்தி கத்தின்னு தண்ணி குடிக்கிற காலத்துல கேட்பாங்க. நான் எல்லார்ட்டையும் உன்னை சொல்லிதான் தாத்தா ஆறுதல் படுத்துறது. ஏன் சொல்லிட்டோமா, இவங்கெல்லாம் விட்டு வந்துட்டாங்க. நீ ஒரு கவர்மெண்ட்டே விட்டுட்டு வந்துட்டியன்றது உங்களுக்கு தெரியல. அது கிடையாது, அங்கேதான் போற நீ. கவர்மெண்ட் எல்லாம் இப்பெல்லாம் கவர்மெண்ட் வச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாம் ஒன்னே ஆகாது. சில்லாமல் தெரியுமா? எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, கடை வச்சுக்கணும். ஒருத்தர் தாங்கிறாரு உங்க ஊர்ல? அவ்வளவு சின்ன ஊரா அது? இதை கேளு, ஏன் அவ்வளவு பெரிய ஊர்ல ஒருத்தர் தாங்கிறாரா? ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஏன்னு கேளு, எப்படின்னா எல்லாம் போட்டாலும் குழம்புல கறிப்பிள்ளைன்னு ஒண்ணு போடல. ஆமா, அப்போ வீடு மொத்தமா கறிப்பிள்ளை இருக்குது. அது போல ஒரு வார்த்தைக்கு சொல்றதுதான் உங்ககிட்ட நான் சொல்றதுக்குள்ள இல்ல. நீ எங்க ஊர்ல இருக்கிறவங்கள ஒருத்தர் இருக்கிறாரு நீ சொல்லியிருந்தா நான் அந்த வார்த்தை கேட்டிருக்க மாட்டேன். எங்க ஊர்லயே ஒருத்தர் தான் இருக்கிறாரு அப்படின்னும் போது உங்க ஊர்லயே ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னா அவ்வளவு பெரிய ஊர்ல ஒருத்தர் எப்படி வாழ முடியும் கேட்கிறேன். காலத்துல மனுஷன் காலால் நடக்க மாட்டான். உன் கூடியா இருந்தாலும் என்ன சொல்ற? தலையால் தான் நடப்பான். எழுப்பாக்குற பேர் ரொம்ப பேசாத. கொஞ்சம் குண்டாயிட்டு குத்தி காமிக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, பெரிய சட்டை பெருசுங்க பாரு. இந்த பாரு, நீங்க பாரு, இவ்வளவு இது இன்னும் இடுப்பு சட்டை பெருசு. அதான் எழுப்பாக்குறேன்னா பாரு, இவ்வளவு தூரம் எப்படி வந்துருக்கு. அவ்வளவு தூரம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டை போட்டு வந்தேன் தெரியுமா? ஏன்டா பழைய சட்டை போட்டு வரேன்னு கேட்டேன். அடுத்த 2வது நாளே புது சட்டை போட்டு பாத்தியா? புது சட்டை போட்டு வர நீ பஸ்தியான ஆளுன்ற. சரி, இந்த மாதிரி சட்டை போட்டு இந்த சட்டைக்கு 1 மாசம் 2 மாசத்துக்கு முந்தைய 4 வருஷம் 5 வருஷம் தான் எல்லா சட்டையுமே சொல்றேன். சரி, அது வேற பார்த்து தர்மபுரியில உங்களை தேடி வந்தார் ஒருத்தர். தர்மபுரியில இருந்தா டெய்லி பாக்குறாரு. 4 நாளைக்கு முன்னாடி அவர் தான் டெய்லியும் பாக்குறாரு. என்னையும் தேடுறாரு. அது அவர்கிட்ட தான் கேட்குது. இல்ல, நீ தானே சொன்ன. அவங்க அறிவில்ல. ஆமா, இங்க இருந்து ஒரு ஒயிட் வெரைட்டி சாதம் ஊருக்கு எத்தனை மைல் பாருவோம். இங்க இருந்து 5 மைல் சொல்லுவோம் வடிவில். ஆமா, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு எத்தனை மைல், அது அந்த ஊருக்காரங்களுக்கு தான் போய் கேட்கணும். கரெக்டா தான் சொல்றாங்க. அதே மாதிரி அவரே உங்களை தேடுறாரு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஐயா, நீங்க ஒரு வெரைட்டி சாப்பாடு வாங்கிங்க, சாமியார்கள் கொடுக்குறது. உங்க பசங்க கிட்ட பேசணும் பேரு, அதை பார்த்துட்டு சொல்றாரு. என்னன்னு பசங்க வந்தாங்க பார்த்துட்டு அவங்க பேசுங்க, பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ அப்படின்னு. ஐயா, நீங்க எங்க இருந்து வந்தாலும் இவர்கிட்ட மட்டும் தேடுறேன்னு சொல்லிடாதீங்க. அப்படிதான் அவரு தேடுறேங்கிறலாம் சொல்லிடா. பாத்துட்டீங்களா? குஞ்சுலாம் பாக்குறாரு பாருங்க. அது என்ன பாக்குறாரு? நீனும் 3 வருஷமா சொல்லிங்கிற, நான் பார்க்கவே இல்லை. 3 வருஷம் தான் ஆகுதா? 3 வருஷம் தான் ஆகுதா? நான் எனக்கு என்ன கண்ணை தெரியல. அந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும். அப்ப அந்தாண்ட பக்கம் போ. நீ போன கேமரா கொடு. நீங்க போய் அந்தாண்ட பாருங்க. போங்க. தெரியுறாங்களா? எங்க தெரியுறாங்க? நீ தான் அந்த பக்கம் போனா தெரியுறாங்களான்னு. அந்த பக்கம் போய் பாருங்க. நான் தான் அந்த பக்கம் போய் பாரு தாத்தான்ற மாதிரி. இப்பயே தெரியுறாங்களா இல்லையா? அவர் யார் ரொம்ப நேரம் நம்மள வேடிக்கை பார்க்குறீங்க. நீங்க ரொம்ப நேரமா நின்னுங்கிறீங்க. இல்ல, அவர் கண்டுபிடிச்சிட்டு அந்தாண்ட போய் நின்னா தெரியும்னாரு. அதான் அந்தாண்ட போய் நில்லு தாத்தான்னா. பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. அதுக்காக தான் உங்கள்கிட்ட உள்ள ஓய்வு போட்டி அனுப்பிச்சு எதுக்கு அந்தாண்டா எந்தாண்டா? அந்தாண்டா. இப்ப இந்த பக்கம் வந்து பாக்குறியா? தெரியுறாரு பாக்குறியா? நீ இந்த பக்கம் பார்த்தது போதும், நல்லா தெரிஞ்சிருச்சு. அது பாவம் வேலை தேடி வந்துக்கிறாரு. என்ன விட்டுறாரு பாவம், நல்ல மனுஷன் போதும்.
அழிவு வந்து தெரியும். அகத்தின் முகத்தில் உடனே கண்டுபிடிச்சிரு. அப்படியே அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிற எல்லாத்தையும் நீ. தெரியும். இது நெருப்பு, இது தண்ணின்னு யாருக்கும் தெரியாது. எங்க பாவம் வந்து அப்ப என்ன பார்த்து சொல்ல அத்தவங்க அவங்க பார்த்து சொல்ல. பற்றி சொல்லுங்க. அதெல்லாம் நேரில் சொல்லக்கூடாது. நேரில் சொல்லக்கூடாது. ஃபோன் நம்பர் வேணா கொடுத்துருங்க. தாத்தா ஃபோன் பண்ணி சொல்லு தாத்தா. ஒரு வேலை வரும்போது 4 பேர் எரிச்சல் வருந்தோம். அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிக்கூடாது. ஓகே ஓகே. அப்படி இருக்க வச்சுதான் 5 வருஷமா உங்ககிட்ட எல்லாம் குழப்பம் நடத்த முடியுது. ஒரு நாள் ஜாலியா பேசுற, ஒரு நாள் கடுகடுன்னு பேசுற, ஒரு நாள் எங்க போறது, என்னத்த பண்றது, என்னதான் பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்ப. திடீர்னு ஒரு நாள் பேசுனா ஒரு ஜாலியா பேச ஆரம்பிப்ப. உங்ககிட்ட எல்லாம் 5 வருஷமா பேசி ட்ரைனிங் எடுக்கிறோம்ல, அப்ப இதையும் கடந்து போகலாம் என்ன பண்ண முடியும்? அது என்ன பண்றது எனக்கு தெரியாது. இந்த வண்டிக்கு வர விடு, சாப்பாடு கொடுத்தாங்க எல்லாரும் கொடுத்துரு. ஐயோ பஸ் நிக்குது. பஸ் காமிக்காதீங்க. சரி, உன்னாலதான் நிக்குதுன்னு நினைக்கிறேன். வரையா பாண்டிச்சேரி போதான். டிக்கெட்டு போட்டுருக்க மாட்டாங்க, அதனால நிற்கும். டிக்கெட்டு போட்டுருக்க மாட்டாங்களா? அதாவது இதுக்குள்ள முனிசிபாலிட்டி அது பாண்டியிலேருந்து அதுக்கு தான் உங்க ஊர் தான் போதையா? இல்லை இல்லை, ஆமாம் பாண்டியிலேருந்து இருக்கு. அதுக்கு என்னப்பா ஒரு வேலைக்கெல்லாம் வாங்கி கொடு, இல்லைன்னா அனுப்பிடாது, இங்கே வச்சுக்கோ. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இன்னொருத்தர் வராரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே பொங்கல் கொடுத்தோமே, சக்கரை பொங்கல் பேப்பரில் போட்டுருந்தான். அவன் ஃப்ரெண்டு வரான், என்ன மிச்சான் பொங்கலாம் போயிடுதா? டேய் அட பிரிட்ஜில் வச்சுக்கிட்டா பொங்கலை சூடு பண்ணி கொடுத்தா அப்படின்னு. அந்த மாதிரி காமெடி தாத்தா சாதாரணமா சொல்லிட்டாரு. உன் காமெடி தாத்தா எப்படி இது? ஏய் பொங்கல் பிரிட்ஜில் இருக்கிற சூடு பண்ணி கொடுத்தா. 35 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காமெடி பேப்பர்ல படிச்சது, இன்னுமும் அதே காமெடி சொல்லி நிக்கிற நீ. 5 வருஷம் இல்லை, 55 வருஷத்துக்கு முந்தி. அப்புறம் என்ன பழைய காமெடியை சொல்லிங்கிற? பொங்கலே கெட்டு போயிடும் பிரிட்ஜில் வச்சா கூட. பொங்கல் கிடையாது. உங்களுக்கு சக்கரை பொங்கல் கொடுத்தமா இல்லையா தாத்தா? உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்துச்சா இல்லையா? வச்சா பொங்கல் கிடையாது, பிரிட்ஜி கட்டுடும். சரி வாங்கிக்கிறேண்ணா. முக்கியமான மேட்ரு ஒன்று பேசிட்டு சக்கரை பொங்கல் உனக்கு கொடுத்தாங்களே, கொடுத்தீங்களா இல்லையா? ஒன்று சொல்லுறோம், இளையராஜா எனக்கு இசையே தெரியாதுன்னு வரும், எனக்கு சங்கீதமே தெரியாது, ஹார்மோனியம் போட்டி சத்தியமாக தெரியாதுன்னு வரும். இவரு சொன்னாராம் கமல்ஹாசன் பக்கத்தில் நின்று, ஆனால் ஹார்மோனியம் போட்டி பற்றி இவருக்கு இசைக்கு தெரியும் இவர் யாருன்னு அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி நீ எது பேசினாலும் தலைக்கு எது பேசினாலும் இல்லை நைனா. பொங்கல் சாப்பிட்டே இல்லையா? அது நைனா மெட்ராஸ் சொல்லுதா, இங்கே இருந்து எடுத்துக்கலாம். நைனா வாங்கிக்க. பொங்கல் கொடுத்தாங்களா இல்லையா? எனக்கு அது தெரியாது. நம்ம இவரு தெரியாமல கொடுத்தீங்க. அதான் தெரியாம வாங்கண்ணா, ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறா பாரு. நம்ம பேசுவோம், அவரே ஏன் கூப்பிடுறப்பா. புதுசாட்டெல்லாம் போட்டு தள்ளி விட்டு பாரு, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வந்துட்டாரு. அது இல்ல, எல்லாரும் புதுசால போட்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டா, இன்னைக்கு எங்களுக்கு பொங்கல் எப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் போய் கொடுங்க. என்ன பாட்டியே தண்ணியா? போயிட்டு வா. சாப்பிட்டே இல்லையா சக்கரை பொங்கல்? நீ சாப்பிட்டீங்களா சக்கரை பொங்கல்? நல்லா இருந்துச்சுங்களா? நைனா நீ சாப்பிட்டியா சக்கரை பொங்கல்? பொங்கல் அன்னைக்கு கொடுத்தமே நல்லா இருந்துச்சா? இவரு என்ன பொங்கல் அன்னைக்கு என்ன கொடுத்தானு கேட்டாரு. பொங்கல் அன்னைக்கு என்ன கொடுப்பாங்க? பொங்கல் தான் கொடுப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு தீபாவளி கொடுக்க முடியுமா? பொங்கல் அன்னைக்கு தோசை கொடுப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு தீபாவளி கொடுக்க முடியுமா? பொங்கல் அன்னைக்கு பொங்கல் தான் கொடுப்பாங்க. என்ன சிரிக்காத கொள்ளாது, என்ன கரெக்டாக கேட்குறாரு பாரு. இந்த மாதிரி தான் அந்த வீட்டில் தோட்டேசி கொண்டு இருக்கணும். ஆமாம், பொங்கல் அன்னைக்கு என்ன கொடுப்பாங்க? பின்ன பொங்கல் கொடுக்காது, பின்ன என்ன தீபாவளியை கொடுப்பாங்க? அதைத்தானே என்ன கேட்டேன். ஐயோ நீ என்ன, அவர் ஏன் சீக்கிரமா போனாருன்னு இப்பதான் தெரியுது. எவரு? அவரு தான். எவரு? சிரிக்கறிய மாட்டார். அப்படியே யாருன்னா யார் போனது? யாரோ ஒருத்தர் பொங்கல் வச்சாரு அவரு. அவனா? அவனும் போல இங்கதான் அவனா? இல்ல அவரும் பெரிய பையன். அதான் ஒருத்தன் அவன் என் மச்சான், அவன் என் பொண்டாட்டியோட தம்பி, அவன் என்னோட 7 வருஷம் சின்ன பையன், அவன் 8 வருஷம் சின்ன பையன் அவன். அது நீ சொல்ற. அதான் ஒருத்தன் சொன்னா என்னோட 8 வருஷம் பெரிய பையன். இவரு இதை விட பெரியவரு. நீ போயிட்டு வா, என் வயசு நானே சொல்றேன். 2 பேர் இதை கேட்டு போ. கையை விடு. 2 பேர் பஸ்ல ஏறினாங்களோ. ஒருத்தன் கேட்டானா, யாரா இவரு அப்படின்னு. ஏன்டா கேக்குற நீ? நீ ஏன் கேக்குற? நீ கேட்கறதால தான் இவரு என்ன கேக்குறாரு. நீ கேட்காத. இன்னொரு வாட்டி பஸ்ல யார் யாருனாலும் கேட்காத. நீ கேட்ட ஒழிச்சிருவோம்னா. சரி பொண்ணு அப்புறமா இரு. ஒரு பொண்ணை இருந்தது கூட வந்து யாரா இவரு அப்படின்னு கேட்டாங்க. இவர் தான் நான் பஸ் ஓனர். நானும் ஏன்டா பஸ் ஓனர் தாடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறாரு. அது பஸ் நஷ்டத்தில் ஓடுது, அதனால தாடியெல்லாம் வளர்த்துட்டே இருக்கணும்.
இன்னொரு வீட்டுல ஒரு பொண்ணு என்ன செஞ்சதோ பிள்ளைக்கு சோறு ஊட்டுச்சா வாங்கல. ஏன் ஊட்டுற நீ? உன்னை யார் ஊட்ட சொன்னது? இதை கேட்டு நீ ஊட்ட வச்சு தானே இதெல்லாம் பேசுறீங்க. அப்புறமேல் ஊட்டுறே உண்டே ஊட்டி வாயில அடிக்கிறியா அப்படின்னு அது வாங்கல. ஐயா வாங்க ஐயா, நம்ம இருங்க. அவர் யாரோ ஒருத்தர் கேட்டாங்களாம், கேட்டு சரி கொடுத்துட்டு வா. இல்ல மறந்துடுவாரு அவரு. மறக்க மாட்டேன். நீங்க பேசுங்க. வாங்க ஐயா. இந்த வேற இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். அரை மணி நேரமா என்ன போக விட மாட்டேன்றாரு. இந்த பக்கம் எங்க மாமாவை தள்ளுறாரு, இந்த பக்கம் தள்ளுறாரு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நல்லா இருக்கணும். வேண்டுதல முற்று அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருள்புரிவாங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. பாரு இன்னைக்கு இவர் வெயிட் பண்ண வச்சு 5-6 சிவனடியார்களுக்கு சாப்பாடு கிடைச்சது. நான் அப்படியே போயிட்டு இருந்தேன்னா எவ்வளவு பெரிய உண்மையிலே வந்து ஆற்றல் வாழ்ந்த ஒரு ஞானி தாத்தா. காலையில விட்டு சொல்லிருக்கலாம் பார்த்தேன். காலையில விட்டு சொல்லிருக்கலாம். ஒன்றே வந்தா வாங்கி வச்சிரு, நான் லேட்டா வந்தா வாங்கிக்கிறேன். அது எதாச்சுமா ஒரு வேலையா வந்தேன். இது இவராலதான் இப்ப இவரால நான் நின்று பேச பாவம் அங்கிருந்து இந்த சந்துல இருந்து ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவ்வளவு பேருக்கும் ஆகாரம் கிடைக்கிறதுக்காக இவர் வந்து அந்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா. கண்டிப்பா இந்த பக்கத்துல இடம் எவ்வளவுன்னு கேளு. அங்க அந்த சாமியாருக்கு இது வச்ச மாதிரி நம்ம இந்த சாமியாருக்கு வச்சிடலாம். எப்பன்னு சொல்லு. மிலிட்ரி சாமி பாத்தீங்கன்னா வாங்கிட்டு சொல்லுவேன். சரி நான் சொல்லி நான் வேஸ்டா போயிடும். நம்ம வாங்க ஐயா வாங்க. இப்ப இந்த வாட்டி வந்து பார்க்காம போயிட்டு ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி கிளம்பு. இல்ல யாரும் ஊட்டந்தல் சொல்லவே இல்லையா? அப்ப அதான் கேட்டாலாம். ஊட்டந்த கேட்டாங்களா? குழந்தை சோறு வாங்கலான்ச்சான். பொண்ணு வந்து புத்தகத்தில் பச்சு நின்றுதான். டப்பார் பூச்சாண்டி அதில் ஒரு படம் இருந்துதான். டப்பார் பூச்சாண்டியை பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு அது சோறு வாங்கி. அவர் யாருன்னாக்கா அவர் தான் அந்த நஷ்டத்தில் ஓடின பஸ்ஸு ஓனர் ஓடுதுன்னாக்கா. அவர் திருவள்ளுவர் படத்தை பார்த்துட்டு கேட்டோம், இவன் யாரான்னு கேட்டால் இவர் தான் பஸ் ஓனர் ஆகும். ஏன்டா தாடி வளர்த்துக்கிறாருன்னா பஸ்ஸு நஷ்டத்தில் ஓடுது, அதனால தாடி வளர்த்துட்டாரு. வீட்டில் இருக்கிறவருக்கு பூச்சாண்டியாக தெரிஞ்சுது இந்த பொம்பளைக்கு. அது திருவள்ளுவர் இந்த பொம்பளைக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்குது நீ சொல்கிற கதை. அந்த திருவள்ளுவர் ஒருத்தன் கண்ணுக்கு பஸ் ஓனராக தெரிஞ்சான், இது ஒரு பொம்பளை கண்ணுக்கு பூச்சாண்டியாக தெரிஞ்சான். கட்சியில் அவர் யார்? திருவள்ளுவர். அது மாதிரி நீ பாயாசம் தூக்கி ரசத்தில் ஊற்றுற, ரசத்தை தூக்கி பாயாசத்தில் ஊற்றுற, ரெண்டையும் கலக்கி குழம்புல ஊற்றுறேன். நான் என்ன பண்ணுறது? உனக்கே பார்த்தா அந்த குழம்பு கொடுத்தா குத்துட்டீங்களா? பத்தியா மறுபடியும் யாரால் ஏறி எடுத்து முருங்க மாதிரி அப்படிதான் ஏறி. எப்படி அவரு எப்ப அந்த குழம்பு நீ சாப்பிட்டியா? சூப்பரா இருந்துச்சு தாத்தா. ரசம் பாயாசம் மறுபடியும் அப்படியே சாப்பிடலாம். நீங்க சோறே எல்லாம் குடிச்சேன். நான் நல்லா சுண்டை வச்சு கட்டி ஆக்கி போட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டியா? சந்தோஷம். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டாங்கன்றேன். அப்புறம் என்ன ஒண்ணு வேற கல்புரை தழிச்சு சவுத்தியம் பண்ணணும் போல. சரி போயிட்டு அப்போ நான் அங்கே போறது நீங்க தான் போறவன் இப்படி கையை பிடிச்சி ஈக்கிற. போயிட்டா இன்னும் போலியா நீ? வண்டியாண்டே வந்துருக்கிற தாத்தா. இடம்லாம் பார்த்தாச்சு. காலி பண்ணிட்டாங்க. சொல்றத கேளு. காலி பண்ணிட்டாங்க. அதான் கேளு தாத்தா. இடம்லாம் பார்த்தாச்சு. நீ பாக்குறீங்க. நீ ஊன்னு சொன்னா கட்டிடலாம். சீரியஸா ஊன் மட்டும் ஒரே வார்த்தை சொல்லு தாத்தா. நம்பலே நீ தான் தாத்தா. இடம்லாம் பார்த்தாச்சு. உன் பக்கத்துல நிறைய பேர் படுத்து தூங்குவாங்க. நீ ஊன் மட்டும் சொல்லு. மேல தூப்போம். என்னன்னு கேட்டா அடி சத்தியமா நீ அடிச்சா கூட எந்திரிக்க மாட்டாங்க. கல்ல தூக்கி போட்டா கூட எந்திரிக்க மாட்டாங்க. அப்புறம் கல்ல போடுறதுக்கு அப்புறம் எப்படி ஆல்ரெடி கல்ல போட வச்சுதான் படுத்துருக்காங்க. சின்ன கதை வாசலுக்கு நீ சொல்ல ஊன் சொல்லு. அது வேற நம்ம வேற சொல்லணுமா? எப்படிதான் இதுகிட்ட மாட்டின்னு மூஷின்னு ஒரு இல்ல தாத்தா. உண்மையிலே நீ உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க யாருமே. நீ பக்கத்துல கை போட்டுன்னு படுத்திருந்தா கூட சரி, கால் போட்டுன்னு படுத்திருந்தா கூட சரி, ஒரே அமுக்குதான். அவங்க அமுக்க மாட்டாங்க தாத்தா. காலையில என்ன ஓதுக்கு போட்டுன்னு வரியா? இல்ல நீ சொல்றியா? ஓகேவா? சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வரியா? பட்டினியா போட்டு? அவங்களே சாப்பிட்டு தான் வராங்க. உனக்கு இடம் வேணுமா? நீ சொல்றத பார்த்தா சரி, நாளைக்கு பேசுவோம். சரி நான் வேணா பேசுறேன். எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மறுபடியும் பேசுறேன். சரியாப்பா. சரி பக்கத்துல இடம் எவ்வளவு விலைன்னு கேளு. வாங்கி உன்னை உட்கார வச்சிடறேன். பேசும் சாமியார்னு சொல்லிடுறேன். நமச்சிவாய சாமி. நமச்சிவாயம். வரேன்
அண்ணாமலையார் கரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்களுடைய சார்பாக அன்னதானம் இன்னைக்கு நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ணவங்க ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க சாமி. ரெண்டா ஒன்று இந்த தனியாக ஒரு நிமிஷம் பேசலாம். ஒரு நிமிஷம் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். உடம்பை பற்றி வரேன். 2. ஓம் நமச்சிவாய. மிலிட்ரி சாமி இப்பதான் அவர் சாமி ருத்ராஜ சாமி வாங்கினார். சாப்பாடு வாங்கிட்டார். இப்பதான் வாங்கினார். அவர் சொல்லவும் சொன்னாரு, மிலிட்ரி சாமியை பார்த்தா இந்த தகவலை பகிர்ந்து விடுங்கள் அப்படின்னாரு. நானும் ஃபோன் பண்ண எடுக்கல. ஆமா. ஓம் நமச்சிவாய. ஆனந்தம் ஆனந்தமே அருணாச்சலம். நமச்சிவாய நமக. குடியரசு தினம். ஆமா, ஏத்துட்டீங்களா? எங்க? ரைட், சந்தோஷம். போயிட்டு வாங்க சாமி. சொல்லுங்க சாமி. தாத்தா ஆரணம் அடிக்கணுமா? ஓம் நமச்சிவாய். எத்தனை தாத்தா? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. அன்னைக்கு வந்தீங்களா கூட? ஓம் நமச்சிவாய். சொல்லுங்கம்மா. ஒன்றும் சார், உங்கள் நம்பர் கிடைக்குமா? என் நம்பரா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். 1. ஓம் நமச்சிவாய. 2. தரேன். ஓம் நமச்சிவாய நமக. 2 அணைனா லெமன் சாதம் ஒயிட் ரைஸ். ஓகேவா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நம சிவாய. எத்தனை சுசிலா? 2. ஓம் நம சிவாய. 2. 2. பொறுமை. ஓம் நம சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நம சிவாய. நைனா சாமி சாப்பிட்டாரா? ஓ சரி, உடம்பு சரியில்லையா? சரி. 1. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நம சிவாய. 1 குத்துருவா. சரி, 2 குத்துருவா. நமச்சிவாய. சொல்லு. வாங்கம்மா. ஓம் நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. அஷ்டலிங்கங்களும் இருப்பாங்க. இத்தேரில் உற்சவர் அண்ணாமலையார் தீபம், மூலவர்கள், பெரிய கோபுரம் எல்லாமே வந்துடும் அந்த ஃபோட்டோவில். சிவாய திருச்சிற்றம்பலம். நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். இதை நம்ம கண்ணாடி பார்த்து டெய்லியும் நம்மளே சொல்லணுமா? சீரியஸாக தான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்மளே வந்து வாழ்க வளமுடன் என்னன்னா வந்து நம்ம வந்து அடுத்தவங்களை வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்களோ அது எல்லாத்தையும் கண்ணாடி பார்த்து சொல்லணுமா? ஆமா சாமி. நான் பார்த்துறேன். நாளையிலேருந்து பார்த்துறீங்களா? ரைட். 2. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. அதையும் கொடுத்தாங்க. அவ்வளோதான், விடுங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. பார்த்து சார் சித்தர். ஐயோ நீங்க சாமி சித்தர் சாமி. அவன் நாளை பின்னிக்கு பெரிய ஆசிரமல் கட்டி அவன் உங்களுக்கு தெரியாது என்ன? நீங்க ஏண்டா ஒருத்தர் பின்னாடி வந்து நிக்கிறியாடா? அவங்க திரும்ப அவன் கூட தெரியாது உனக்கு? ஏண்டா உனக்கு யாரா அந்த மாதிரி சட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறது? நோ பாரு. அது மாதிரி பேண்ட் பாத்தியா, சட்டை பாத்தியா? சாப்பிட்டியாடா? எங்க சாப்பிட்டா? சாப்பிட்டியா? சரி. என்ன அப்புறம் என்ன வேற என்ன பண்ணலாம்னுக்குறா? வேற ஏதோ ஐடியால போனேன். என்ன ஐடியா இருக்கு தம்பிக்கு? கோயிலுக்கு போயிட்டு ஒரு வாரம். என்னடா கோயிலுக்கு போனா? இது என்னது என்ன சொல்றது? ஐயோ, பெங்களூர் போயிட்டு இருந்தேன். பெங்களூர்லயா? பெங்களூர்ல எங்கடா இது கோயில்? இருக்குது. எந்த சாமி பார்த்தா? முருகரு. ஒரு என்னது வேளாங்கண்ணி கோயில. பெங்களூர்ல வேளாங்கண்ணி கோயிலா? பெங்களூர்ல இருக்கிற வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கான் பாரு தம்பி. அப்புறம்
அப்புறம் அந்த இடம் 3 இடம் போயிட்டு வந்தேன். கடல்லாம் நல்லா இருக்குதா பெங்களூர்ல? எல்லாம் அலை வருதா? சரி. அழகு அழைச்சிட்டு தான் இருக்கு. நீ அனைத்து தகுதிகளும் உனக்கு இருக்கு. இங்க திருவண்ணாமலையில ஒரு சித்தருடைய பீடம் அமைக்கக்கூடிய அனைத்து தகுதிகளும் உங்ககிட்ட இருக்குடா. அது கூடிய விரைவில் வந்து நிறைவேறும். அண்ணன் நம்ம மறந்துடாதரா? நான் மறக்க மாட்டேன். சரி. பெங்களூர்ல இருக்கிற வேளாங்கண்ணிக்கு போயிருக்கான். ஆமா, கடல் அலை எப்படிடா வருதுன்னு கேட்டா நல்லா வருது. அங்கேயே முருகர் இருந்துக்கிறாரா? அங்கேயும் முருகர் இருக்கு. சரிதான். சரி, நான் போயிட்டேன். தம்பிக்கு என்ன வேணும் இப்ப? இப்ப எது வேணாம். இல்ல இப்படி வந்து நின்னுந்தியா, அதான் என்னன்னு கேட்டேன். இவரு பக்கத்தான். ஓ இவரையா? ஐயா, அப்ப அதுக்கு அடித்தலைமை நீங்க தானே அவனுக்கு? உங்களை பாக்குற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்துருக்கேன். ஓஹோ, பெங்களூர்ல இருக்கிற வேளாங்கண்ணிக்கு போயிடாம பாரு அவன். இந்த வார்த்தை உங்க வார்த்தை கேட்கணும். ராமேஸ்வரத்துல இருக்கிற அமெரிக்காவை போய் என்னைக்கு பார்க்க போறோம்னு தெரியல. அடுத்த பயணம் நான் கட்படியா. ஆமா. சரி வரேங்க ஐயா. பார்த்து மறுபடியும் இடிச்சிட போற தம்பி. டேய், உன் பேர் என்னடா? பிரசாந்த். பிரசாந்த். ஃப்ரெஷ்ஷா இருக்கான் பாரு, அதனால தான். அவனுக்கு அடித்தலைமை நீ தானா? பெங்களூர்ல இருக்கிற வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் வந்து பாரு அவன். இல்லையோ கொஞ்சம் சுறுசுறுப்பாயிட்டாமாம்மா. நான் வேணா கொஞ்சம் பயந்துனே இருந்தேன். அந்த பையன் ஒன்று கொடுத்துருங்க, சாப்பிட்டுங்க. 2 குத்துறியா? ஐயா கண்டிப்பாக நான் சாப்பிடல. சரி, நான் பாறைக்கு போய் எதுக்காகனா நீங்க சாப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒன்று வாங்கி வீணாக கூடாதுன்றதுக்காக தான். சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் வரேன், ஆனால் சாப்பிட்டவங்களுக்கே கொடுக்கறதுக்கு வரல. அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. என்னுடைய பாலிசி அதுதான். சாமியாருங்க 4 பேரை காமிச்சு சாப்பாடு கொடுத்துட்டு சிக்கிச்சிக்கின்னு வீடியோ எடுத்துட்டு போறதுக்கு வரல நான். மோரை வாங்கி வச்சு உட்காந்துக்கோங்க. ஓம் நமச்சிவாய். சரி, வந்து சேர்ந்தது எங்களுக்கு வந்து பெரிய கொடுப்பணும். அதுதான் மெயின். ஐயன்ட்ட வந்து சேர்ந்தோம் பார்த்தீங்களா, அது பெரிய கொடுக்கணும். சரி சரி சரி. நம்ம மனசுக்கு ரொம்ப சரி சரி, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஒன்று கூட ஒன்று கொடுத்துறாரு. சொல்கிறேன் நான். சிவாயிரம். சரி சரி, போயிட்டு வாங்க நமச்சிவாய். இன்னும் சரியாகல என்ன கையா? 1000 1000. ஓம் நமச்சிவாய். என்ன பொங்கலுக்கு எதனா வேணுமா? நான் கேட்டது இன்னும் வரவே இல்லை. நான் தான் சொல்கிறேன், நீ என்கிட்ட கேட்காத. நீ அண்ணாமலையார்கிட்ட கேளு. அண்ணாமலையார்கிட்ட நானும் கேட்குறேன். அவரு உண்மையிலே அனுப்புவார். அதுதான், அதே தான். என்னண்ணா போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய். 2 ஓம் நமச்சிவாய். எத்தனை நைனா? ஓம் நமச்சிவாய. வா நைனா, கிரிவலம் போல நைனா. ஓம் நம சிவாய. எனக்கு நைட்டியா நீங்கள் நான் எல்லாம் உங்களை தவிர வரைங்க நம்ம வேணுங்க. செட்டாகி ஒரே இடத்துல வண்டி ஓடிட்டு இருக்குது நல்லபடியா. அப்படியா? வாட்டர் பாட்டில் வேண்டாம், ஊறுகாய் வேண்டாம். இது வந்து 2 வெள்ளை சாதம் கொடுங்க அவருக்கு. நமச்சிவாய. குழம்பு வேணாமா? குழம்பு கொடுங்க. எத்தனை குழம்பு வேணும்? 1 போதும். ஒன்று அவ்வளோதான் விடுங்க. இந்தாங்க, போய் சாப்பிடுங்க, போங்க போய் சாப்பிட்டாங்க. இது நைட்டு நமக்கு எத்தனை ஐயா வேணும்? 2 வேணும். சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிங்க, மீன் பண்ணாதீங்க. இல்லை சாப்பிடல. நானும் இன்னொரு ஓம் நம சிவாய. எத்தனைண்ணா? 1. சிவாய திருச்சிற்றம்பலம். வெள்ளை சாதம் 1. வாங்க வாங்க. நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நம சிவாய. ஐயா, சாப்பாடு அங்கே எங்கன்னா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கிங்க. சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, வீண் பண்ணக்கூடாது. சரி. சிவாய நமக. தம்பி எத்தனைப்பா? 2. கொடுங்க கொடுங்க கொடுங்க. நமச்சிவாய. கிட்ட எடுத்து வச்சிங்க. 1 போதும்.
மறந்துட்டீங்களா? முகம் மறந்து போச்சா? இல்லையே, எனக்கெல்லாம் ஒருத்தர் ஒரு வாட்டி பார்த்தாலே ஞாபகம் இருக்கும். நீங்கள் ஊருக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் கேட்பேன். போன வாரம் அந்த பெரியவர் நீங்கள் பத்திரிக்கை பேட்டி கொடுத்தது போட்டு காமிச்சாரு. அப்போ யோசனை பண்ணேன் யாரும். அப்புறம் வீடியோவில் அவர் 2023 2023 தானே தெரியல, எந்த பேட்டின்னு தெரியல. நிறைய பேட்டி கொடுத்தேன், எந்த பேட்டின்னு தெரியல. சாதுக்களுக்கு இடம் வேணும், அப்படி செய்யணும், அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக சாதுக்களுக்கு இடம் வேணும்னு எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டேன் நான். அது வேற யாரும் கூடார் மாதிரி போட்டு அந்த நான் கேட்டது என்னன்னா, அவங்களுக்கு எதனா நீங்கள் தனியாக பண்ணி கொடுங்க கவர்மெண்ட்டு. நானாக கேட்க மாட்டேன், நீங்கள் யாருன்னா கவர்மெண்ட் மூலியமாக செஞ்சுருங்க அப்படின்னு தான் கேட்டிருப்பேன். அதான் அப்படி சொன்னீங்க இதில் செல்லில். சரி சரி சரி, நல்லா இருக்கிறீங்களா? உடம்பு பரவாயில்லைங்களா? ஒவ்வொரு இப்போ 6 மாதம் ஆச்சு. கடவுளே. சரி சரி, நான் வரேன். நான் சாப்பாடு ரொம்ப நேரமாக இங்கே நின்றுருக்கேன். ரைட்டு, சாப்பாடு கொடுக்கணும். வரட்டுங்களா? ம். எத்தனை வேணும் சாமி? 2. ஓம் நமச்சிவாய. ஒன்று இன்னொரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருங்க. தாத்தா நல்லா இருக்கிறியா? ஓ சுகமா? சரி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. எத்தனை? 2. అమ్మ కొత్త వేస్తాం కొత్త వేస్తాం అమ్మ కోరాడు వేస్తాం కోరాడు ஓ వేస్తాం కోరాడు சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அப்புறம் என்னத்துக்கு வந்துக்கிறேங்க? అమ్మ పాకుతున్నా இப்ப என்னத்துக்கு வந்த? சாப்பிட்டுட்ட సోరాడు இதை சாப்பிட்டு இன்னும் சாப்பாடு வாயில் கூட கழுவாம வந்துக்கிறியா தளபதி? போயிட்டு போ. 2 நாங்களாம் தெளிவாக தான் பார்க்குறாங்க. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. நைனா என்ன நைனா? அப்படியே ஓடிட்டு இருக்கு வண்டி. ஒரே வயசாகிட்டே இருக்குல்ல. எங்களுக்கு தான் நைனா வயசாகுது. எங்களுக்கு தான் எல்லாமே குறையுது. அப்படி இந்த பக்கமாக போகுது, ரிவேஸ்லையா போகுது. எங்களுக்கு தான் வயசாகிட்டு இருக்கு. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. 2 போட்டா உங்களுக்கு நிக்கும். போட்டு விட்டுமா? பெல்ட் போட்டு இப்பயே போட்டு விடுறோம். நிக்கும். நாங்க போடுவோம், நீங்க போடுறது. நான் என்ன சொல்றேன், பேண்ட் யாருக்கு வேணாலும் நிக்கும். பெல்ட் போட்டு விட்டுமா? ஒன்று கொடுங்க. இன்னொன்று கொடுத்துருங்க. என்ன கிரிவலம் போறீங்களா? சாதுக்களுக்கு கொடுக்குறோம், ஒன்று வாங்கி சாப்பிடுங்க. சரி. இல்லை பசிக்குதா? அங்கே தான் இருப்பேன், அந்த பாத்ரூம் கிட்ட. சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க. சாமி வாங்க சாமி. நமச்சிவாய். என்ன போஸ்ட்டு? இன்னும் போஸ்ட் பண்ணலையா? ஒண்ணா யாரும் போஸ்ட் பண்ணல. நல்ல காரியம், நீ பணம் கூட தானே. ஓம் நமச்சிவாய் நமக. இல்லை நீ குடிக்கிற குடிக்கு உனக்கு எப்பயோ போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பரவாயில்ல, இப்போலாம் கொஞ்சம் மாறிட்ட பொழுது. போயிட்டு வாங்க. ஒருத்தர் வருவார். அவர் நீங்கள் போங்க, அவர் வருவார், அவர் பார்த்துக்கலாம். நீங்கள் போங்க. தாத்தாக்கு ஒரு பேண்ட் ஒன்று வாங்கினோமா பெல்ட்டோட? வந்துட்டாரு. ஆகும் ஒரு என்ன சைஸ் இருந்ததுண்ணா பேண்ட்டு? அதாவது வேலைக்கு முறைக்கிறீங்க. என்னண்ணா பேண்ட் போடுறது ஒரு ஆகாத வேலையா? எல்லா காலம்லாம் போட்டு முடிச்சுட்டு தானே இங்கே வந்திருக்கோம். மலை சுத்துறியாண்ணா? ஒரு சாப்பாடு கொடுத்துருங்க. ஒரு சாப்பாடு கொடுத்து ஒன்று எலுமிச்சை சாப்பிடுவியா? இந்த தண்ணி ஒன்று கொடுங்க. தண்ணி ஒன்று கொடுங்க. போயிட்டு வாண்ணா. எத்தனைண்ணா? 2. ஓம் நமச்சிவாய. 2. அதுதான் உன்னை எலுமிச்சை சாப்பிட்றியான்னு கேட்டேன். ஊன்ன சொன்னியா? ஒரு ஒயிட் ரைஸ் ஒன்று கொடுத்துருங்க. வேற இதுதான் கட்டுங்க. நான் ஊர்ல இருந்து வரா? ஆதிமங்கலத்துலேருந்து வரியா? சரி, மலை சுத்திட்டு வீட்டுக்கு போயிடு. நமச்சிவாய். தாத்தா வா, தாத்தா வா, தாத்தா. ஐயோ என்ன சொல்ற? உன்னே தான் மறந்தாங்க. ஐயா ஒரு பனியன் ஒன்று எடுத்துன்னு குளிருக்கு நான் இருந்தில்ல வாங்கல ஐயான்னு சொன்னேன். நீங்க மறந்துட்டீங்க. எப்போ எடுத்துன்னு சொன்னீங்க? ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அந்த மரத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு மாசத்துலயே 2 வாட்டி கொடுத்தாச்சு பனியன்.
இந்த ஒரு மாசத்துக்குள்ளே 2 வாட்டி பனியன் குத்தாச்சு. கேளுங்க அவரை. ஒரு வாட்டி தான் கிரிவல பாதையில 2 வாட்டி கொடுத்துருப்பீங்க. ஒரே ஆளுக்கு 2 வாட்டி கொடுப்பாங்களா? இல்ல கரெக்ட், அவர் சொல்றது கரெக்ட் தான். சரி கொடுங்க, ஒரு புடி ஒரு சாம்பார் கொடுங்க. ஒரு நம்ம இந்த இதுவசரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்றேன், நான் தரேன். அதுவசரம் கேட்டு சரி தரேன். ஒன்றும் இல்லை, ஒண்ணு போதுமா? ஒன்றும் போய் தரேன். இப்ப இல்ல யாரா கொடுப்பாங்க, கொடுத்தோடனே கொடுத்துறேன். சரியா? சரி சிவா. உனக்குலாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், தரேன். ஆனா நீ இதெல்லாம் வாங்கலையா? இல்ல சார், மருத்துவ முகாம் வந்தியா? அம்மா அப்போ வந்து வாங்கினதான் சாமி அப்போ வந்தனே இல்லையா? ஆமா. இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் முலாம் தடின்னு வாங்குறாங்களா? நீ மருத்துவ முகாம் வந்தியா? நாங்க வரல சாமி, பாதியில தான் வந்துட்டு இல்லை நானு. ஏன் அந்த மருந்து வந்து எழுதி கொடுத்தாங்கல்ல பாட்டில், அது சீட்டில். இல்ல நைனா, அந்த மருந்து எழுதி கொடுத்தாங்க. நான் மறுநாள் வாங்கி வந்து கொடுத்தனே, காசு கொடுத்து வாங்கி வந்து கொடுத்துமே. தாத்தாக்கு தானே வாங்கி வந்து கொடுத்தோம். மாத்திரையா மருந்து வாங்கி வந்து கொடுத்தமா? பாதி மாத்திரை நான் சீட்டி எழுதி கொடுத்தானா? அந்த மாத்திரை வாங்கி வந்து கொடுத்தனா நானு? வந்து படுத்துட்டு நானு. நீங்க விடுங்க. மறுநாள் உங்ககிட்ட சீட்டு கொடுத்தேன் சார் சாமி, அதுக்கு தான் நான் வந்துட்டேன் நான். சரி, அப்ப நீங்க மருத்துவ முகாம்ல டிஷர்ட் வாங்காமலே வந்துட்டீங்களா? ஆமா சரி, டாக்டர் வந்துட்டேன். டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டு மருந்து வாங்கின்னு அப்படியே வந்துட்டீங்க. மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, அதான் நீ அதை மட்டும் வாங்கின்னு வந்துட்டேன். பனின் வாங்க போலாம் அந்தாண்ட பக்கம். இல்ல இல்ல சரி, அதான் உங்ககிட்ட நான் சொன்னது உங்களுக்கு. சரி நான் சொல்றேன், நான் பாக்குறேன். நீங்க மாத்திரை வாங்கி வந்து கொடுத்தீங்க, அது பாதி மாத்திரை ரேட் ஜாஸ்தியா இருக்கு சாமி, பாதி வச்சுருங்க. 40 மாத்திரை நானும். ஆமா, அந்த மாத்திரை 450 ரூபா 500 ரூபாய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், கரெக்டா சொல்லி பாருங்க. இப்போ 400 பாருங்க. அதான் உனக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு எதுக்கு டிஷர்ட்டா? 100 போட்டுக்கலாம் சார். 100 போட்டுக்கலாம். சரி, இப்போ பார்க்கலாம். மாத்திரை கொடுத்தா டிஷர்ட் கிடையாது, டிஷர்ட் கொடுத்ததுக்கு மாத்திரை கிடையாது. சரி அப்படின்னா சரி சாமி, பார்க்கலாம். தரும். நைனா, அண்ணா இப்போ ஒரு வாரத்துக்கு மட்டும் தானே கொடுத்தான். ஆமா கொடுத்தா. நீ எங்க போயிட்டாப்பா? நான் இருந்தாலும் சார் ஹாஸ்பிட்டலில் போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டியா? சரி போயிட்டு வா. ஓம் நமச்சிவாய. நீ வாங்கல தானே? மகாம்ல வாங்கிட்டலாப்பா. நான் ஒன்று கேட்கலையா? 2 தடவை சொன்னேன், நான் ஒரு தடவை 2 தடவை கிரிவல பாதையில இந்த மாசத்துலயே கொடுத்துட்டேன். மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினேன். நமச்சிவாய. ஒன்று நமச்சிவாய. 2 துணி காயப்பட்டதுனால இங்கேயே படுத்துட்டேன். சரி சந்தோஷம். எங்க வேணாலும் இருக்க, பிரச்சனையே இல்லை. ஒன்றும் இல்லை, 29 மாதம் முடிஞ்சு மறுநாள் போகிறோம் வெளியில் படக்க போறீங்களா? சரி சந்தோஷமா போயிட்டோம். உங்கள் ஞாபகம் என்ன கொடுக்குறாங்க உங்களை என் ஞாபகார்த்தமா ஏற்கனவே சட்டை கொடுத்தேன். டிஷர்ட் எங்க? டிஷர்ட் வேற, எனக்கு டைட்டு வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டேன். அது என் ஞாபகார்த்தமா தான் கொடுத்தது. அதுக்கு தான் என் ஞாபகார்த்தமா. அப்புறம் தான் கண்ணாடி வேற இருக்குது இல்ல? இவர் எப்படி வச்சிருக்கணும் மனசுல இருக்கு. சரி, கண்ணாடியும் இருக்கா? கண்ணாடி தான் நீங்க கொடுத்தது தானே? அது சரி இருக்கு. டிஷர்ட் தான் சைஸ் பெருசு இருந்துன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா வேற எதுனா கொடுங்க. உங்க ஞாபகத்தை மாற்றி நாளைக்கு கிளம்பிடுவோம். நாளைக்கு தானே 29ஆ? 29. சரி, பார்க்கலாம். சாது கார்டு வாங்கிட்டேன். சாது கார்டு வாங்கி வந்துட்டீங்களா? யார்கிட்ட வாங்கி வந்தீங்க? டெல்லியில போயா? ஹைகோர்ட்ல போய் என்னன்னு சொல்லி அப்ளை பண்ணீங்க? ஆதார் அட்டையை போட்டோ கொடுத்தேன். சாமியார் இருக்குது, என்ன பிரச்சனைனாலும் எனக்கு இதான் பிரச்சனை, அதனால வந்துட்டேன். நான் எப்போ சிவனடியாக இருப்பேன். அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு உட்கார வச்சு ஆதார் அட்டையும் 2 போட்டோ கொடுத்தேன். இல்லையா, எங்க அப்ளை பண்ணீங்க சாது கார்டுக்கு? டெல்லியில போய் அப்ளை பண்ணோம். ட்ரெயின்ல பண்ணீங்க? 1/4 மணி நேரத்துக்கு கொடுத்துருவாங்க, ரொம்பலாம் இல்லை. ஹோட்டலுக்கு உள்ள போனோன்னா சீல் வச்சு கையில் போட்டு வெளியே வந்து. பரவாயில்ல, சந்தோஷம். கார்டு எடுத்துட்டு பார்க்குறீங்களா? எடுத்துட்டு வாங்க, போங்க. அந்த தாத்தாக்காக விட்டு கேட்டேன். இவர் என்ன ஆச்சு? இவர் வந்து ஆதார் கார்டு கொடுத்தாதான் அங்கே டெல்லியில். இல்ல இவரு ரிஷிகேஷ் இன்னி வரைக்கும் கால் பண்ணலையே. ஃபோன் பண்ண ரிஷிகேஷ் கார்டு வாங்கிட்டாராக்கல? அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் கொடுத்தாங்க. சொல்லார். இது சாது கார்டா? பரவாயில்ல. பஸ் ட்ரெயின் ஃப்ரீ இதுல. ஓகே. அதே சீட்டு ஃப்ரீ. இதை வந்து மதிக்கல, டிடிஆர் மதிக்கலன்னா 500 ரூபா ஃபைனு, 3 வருஷம் ஜெயிலு. உங்களை மதிக்கலன்னா கார்டை மதிக்கலைன்னா, இந்த கார்டை மதிக்கலாம் பார்த்துக்கோ. சாது கார்டு தாத்தா, அந்த மாதிரி யார் இருக்காங்களோ முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்துரு. நான் டெல்லி போகணுமே சாமி. டெல்லின்னா ட்ரெயின்ல நீங்க போனீங்கன்னா டெல்லி போயிட போகுது. 3 நாள் ட்ரெயின்ல தானே போனேன். இங்கேருந்து எங்க போய் போனீங்க? நான் இங்கேருந்து விழுப்புரம் போனேன், விழுப்புரத்துலேருந்து டைரக்டா டெல்லி ட்ரெயின். டெல்லி. அங்கே எவ்வளோ சார்ஜ் கட்டினீங்க? அங்கே 500 ரூபா. இல்லை, பஸ் ட்ரெயினுக்கு காசு எதுவும் கொடுக்கல. காசு பார்த்துங்க, போயிட்டு வாங்க. தாத்தா மாதிரி கார்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாம்
இதெல்லாம் அங்கே கொடுத்ததுதான். சரி 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 சந்தோஷம். சட்டம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சுல்ல. சரி சரி நைனா சந்தோஷம் சந்தோஷம். இது சாதனை. சரி சரி சந்தோஷம் நைனா, வாழ்த்துக்கள். ஆதார் கார்டு இருக்கணுமா ஐயா? ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கணும். இல்ல அவர் விட்டுரு, இவரு நான் கேட்கறது வந்து பொண்ணு அப்படியா? சரி நான் தான் கேட்டேன். சரி 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 போயிட்டு வாங்க. நமச்சிவாய் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க. ஒண்ணு வரல. அவன் என்ன பண்ணுங்க வண்டி போயிட்டுட்டான். நான் போயிட்டு யார் வந்துட்டீங்க? வண்டி போயிடுச்சுன்னு சொன்னேன். 1 மணிக்கெல்லாம் வண்டி போயிடுச்சுன்ட்டியா? அப்பப்ப நீ கேள டைம் என்னாச்சு டைம் என்னாச்சு டைம் என்னாச்சு சும்மா ஒருத்தனை கேட்டு இருந்தா வாட்ச் கைட்டு குத்துரும். அந்த நீ டைம் பார்த்து கேட்போம். நான் அந்த மாதிரி தான் நீ பண்ண. அப்படிதான் கொடுத்தது. அப்படிதான் வாங்கணுதாமா அந்த வாட்ச். குத்துட்டே போயிட்டாளா? மோதிரம் அதேதானா? எப்போ உங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா நீ போயிட்டு அதான் 2 சாப்பிட்டு 1 தான் கேட்டேன். ஒண்ணு வெளில வரணும். 1 போயிட்டு அது எலுமிச்சை சாதம். போயிட்டோம் போயிட்டேன். என்கிட்ட ரொம்ப நேரம் பேசாத, நான் எதுவும் கொடுக்க முடியாது. போயிட்டு வா. அது வெள்ளை சாதம், அது கலவை சாதம். போ தாத்தா. எத்தனையா? அப்பப்ப கேட்டுனே இருந்தா என்ன சொல்லுவாங்க? வாட்சி குடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்ப ஆல்ரெடி வாங்கியிருப்பாரு போல வாட்சி. எத்தனை வேணும் உங்களுக்கு? என்ன ஊர் நீங்க? இங்கதான் அப்பதான் பாக்குறவங்கள 3 நாள் ஆகுது. என்ன விஷயத்துக்கு வந்துட்டீங்க? கோவம்னா வந்துடலாம். அப்படி திருவண்ணாமலை உங்க வீட்டுலலாம் வந்து கோவம்னா இவங்க எங்க போவாங்க? எல்லா ஊர்ல இருந்து திருவண்ணாமலை வந்துடுறீங்க. திருவண்ணாமலை இருக்கிற முதியோர்கள், திருவண்ணாமலை இருக்கிற வயசானவங்க, அவங்க பெற்றோர்களுக்கு போவாங்க. அவங்க எந்த ஊருக்கு போவாங்க? இங்க வந்தாலும் விட மாட்டாங்களே இவங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். எல்லாரும் எதனா ஒண்ணா திருவண்ணாமலை வந்துடுறாங்க. திருவண்ணாமலை இருக்கிறவங்க எங்க போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் நம்ம. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. நல்லா இருக்கீங்களா? சசிகலா. ஐயோ எப்படி ஆயிட்டாங்க வரல. சின்ன வயசுல பூங்கொதிக்கிட்ட கொடுத்தாங்க இதை வளர்த்து நெய்யுதுன்னு. ஓம் நமச்சிவாய. என்ன பண்ணியா தலையெழுத்து உட்காந்து சாப்பிட்டேன். அன்னைக்கு யாரோ சண்டை போட்டு போனாங்க. இவரு இருக்காரா? செத்துட்டாரா அவரு? யாரு இது? அந்த டிஷர்ட் குத்துட்டு போனாரு. அவர் யாருமா? அவர் எங்க போயிட்டாரு? சொல்லியே உடம்புல பூந்து ஏதோ பாவம். பார்த்து உஷாரா இருங்க. கெட்டவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க போகுது. பார்த்து உஷாரா இருங்க. டிஷர்ட்லாம் கொடுக்குறீங்களா? ஆமா கொடுத்து காலி பண்ணிட்டோம் அன்னைக்கு. கல்யாணம் பண்ணி அம்மாவே. சரி போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய சாமி. நமச்சிவாய சாமி. எத்தனை சாமி? ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. நான் உனக்கு அண்ணையாவா? நீங்களா தம்புடு தம்புடு. எத்தனை ஐயா? தெலுங்கு கத்துனாதான் பைக்க முடியும் போல திருவண்ணாமலை. இதுக்கு மேல தாத்தா எந்த ஒரு ரைட் உட்காரு உட்காரு வாங்கி. சரி 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 பாத்துக்கோ. வண்டி கொடுத்துடலாம். எங்க லண்டன் சாமி தான் ஒரு கப்பலே கொடுத்துருப்பாரு. நேரம் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. என்ன பண்றதோடு ஒரு வரணும். வணக்கம். ஏமாண்ணா. நமச்சிவாய நமக. என்ன கல்பரெல்லாம் வச்சுக்கிறீங்க? ஏத்தனாங்க. என்ன பண்றீங்க? கல்பரை ஏத்திட்டா சும்மா. நமச்சிவாய. சாப்பிடுங்க 2 நமக.
கால் போட்டு பார்த்தியா கரெக்டாக அளவு செக் பண்ணி பார்த்தியா? சரி போட்டு நடந்துட்டேன். சரி ரைட் நான் உள்ள காட்டலாம். ஒரு ஐயா ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவருக்கு செயற்கை கை பொருத்துறோம் அப்படின்னு சொன்னாரு. ஐயா நான் எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டேன் அவர்கிட்ட. கை முடியாது. எத்தனையோ வாட்டி நான் கேட்டு பார்த்துட்டேன். அவர் வேணான்றாரு. நம்ம என்ன சொல்ல முடியும் அவரை? ஏன்னா உங்களுடைய இந்த 5 வருஷத்துல எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன் நான் ஊட்டியில் போய் வாங்கி அந்த கை செம்ம வேஸ்ட்டு. ஊட்டியில் வாங்கி அந்த போட்டு விட்டு மாட்டி தோலில் மாட்டி விட்டாங்க. அங்கேயே கைடிச்சு அவங்க எதுவுமே இல்லை அப்படி போடல. அப்போ இந்த கை ஸ்க்ரூ மாதிரி போட்டு தராங்க. இந்த கையே வந்து என்னன்னா இந்த கைக்குள்ள ஒரு ஸ்க்ரூ எறும்புல ஜாயின் பண்ற மாதிரி அது இரும்பு. நம்ம கை என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்றேன். சாமி லைஃப் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போயிடலாம். அதெல்லாம் போட்டுன்னு இருக்கு. இதை போறதா ஒன்றும் இல்லை. நல்லா இருந்துட்டு அது நிரந்தரமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் கேட்டேன். நம்ம அண்ணாமலை கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடலாம். முடிஞ்சு போன கட்டம் எல்லாமே இருந்துவா. எல்லாரும் போறவங்க தான். என்ன முடிஞ்சு போய் இதுங்களா என்னப்பா கூடாது. நம்ம சாப்பாடா வாப்பா ஒரு செட்டு கொடு. வைக்கணும் வந்தாங்க வீட்டுக்கு காரியத்துக்கு பாண்டியில. அதுதான் நானும் சொன்னேன். அது போயிட்டு சரி பார்த்துக்கணும். சரிண்ணா வரண்ணா. அதான் சொன்னேன். அவர் ஏற்றுக்க மாட்டாருங்க. அவர்கிட்ட நிறைய பேசிட்டுங்கன்னு சொன்னேன். நான் உன்ட்ட எத்தனை வாட்டி பேசிக்கிறேன். சரி வேணாம். இந்த பாரு சின்ன வயசுல சாமியாரா வந்துக்கிறான். அவனுக்கு என்ன கஷ்டமோ சொல்றேன். அவங்களுக்கு ஒரு குறை. ஆமா தாத்தா துர்வாசகரை வாய்த்து நிற்கிறியா? ஓம் நமச்சிவாய. ஒன்லி ஒன். அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு வேறு. அது நீங்க கேட்டது ஒண்ணு. அது எந்த ஒண்ணு? அது ஏதோ ஒண்ணு கொடு. நான் ஒண்ணுமா சொல்லல. அது எலுமிச்சம் ஒண்ணு, இது சாம்பார் ஒண்ணு. நீங்க எந்த ஒண்ணு? நான் சாம்பாரே ஒண்ணு. வெள்ளை சாப்பாடு ஒண்ணு. எத்தனை? 2. நமச்சிவாய. ஒன்று கொடுத்துருங்க. ஃபோட்டோ யூடியூப்ல நிறைய பார்ப்பேன். என்ன ஊர்லேருந்து வரீங்க ஐயா? நான் திண்டிவனம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். நமச்சிவாய. இருங்க வரேன். ஒரு சாப்பாடு ஒரு லெமன் கொடுத்துருங்க. வேற இருங்க. ஒரு சாமி கும்பிட்டு வர்றாரு. ஓம் நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம். திண்டிவனத்தில் எங்கே இருக்கீங்க ஐயா? நான் திண்டிவனம் பக்கத்தில் எண்டி வரேன். அப்படின்னு பார்ப்பீங்களா டெய்லியும்? இன்னும் கூட மிஸ் பண்ண மாட்டேன். சரி. தாத்தா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சரி அந்த இதையும் பார்த்துட்டு வந்தேன். அது சமாதி பார்த்துட்டு வந்தீங்களா? சரி சந்தோஷம். இந்த வரேன் எனக்கு. கூப்பிடாதீங்க. நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும். நமச்சிவாய. தண்ணி ஒன்று கொடுத்துருங்க. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. வாங்க. வாங்க. சந்தோஷம் வாங்க. சரி வாங்க. வரட்டுங்களா ஐயா? வரங்க ஐயா. போயிட்டு வாங்க. பூஜை ரூமில் வச்சுக்கலாமா? அதனாலதான் பூஜை ரூம். சாமி தானே, அண்ணாமலையார் தானே. ஒன் டே ஃபுட் சர்வீஸ் இங்க பேர் போட்டுருந்தேன் பாத்தீங்களா? அது கூட இப்ப நம்ம இதுவாகிட்டோம். தாராளமா பூஜை ரூம்ல வச்சு வழிபடலாம். அண்ணாமலையார் தானே. நிறைய லைக் போட்டிருக்கேன். சரி வாங்க. நமச்சிவாய். ஓ சாப்பாடு வைக்கிற நேரமா? அப்ப நான் வரல. அவரு நீ போயிட்டு அப்புறமா வர சொல்றாருப்பா. சிம்பா சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க. ஏய் வாங்க சார். வாங்க. லெமன் கொடுத்துருங்க ஐயா. ஒரே நிமிஷங்கம்மா. ஒரே நிமிஷம் கொடுத்துருங்க. டேய் இப்படா ஒரு சவுண்ட் கொடுத்து அங்க போ. அந்தாண்ட போ. எடுத்து போ. போடுறேன் போ. எடுத்து போடா. அங்க போடுறேன் போ. சாமியார் எல்லாத்தையும் சொல்லணும்ல. ஓ சரி. அங்கேயே போறேன். போ. வாங்க. ரெடியா இருக்கு. மண்ணுல போடாதடா. சிக்கனை பார்த்துட்டு எப்படி சாப்பிடுவேன்? சிக்கனும் இன்னைக்கு
ஓகே. குழந்தை கெடுக்குது நீங்க தான். அவர் அதுதான் சாப்பிட அவர் ஏய் பைடா, நீ சாப்பாடு சாப்பிடு. வாங்க வாங்க வாங்க. மொட்டை அடிச்சா தெரியாதுன்னு நினைப்பா. அம்மா வாங்கம்மா, அங்க அனுப்புங்க. போடா அங்க போட. அவர் எங்கதான் பார்த்து வர்றாரு. போடா 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 உள்ள போடா. போங்க போ. நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க இருந்துமா வரீங்க? நாங்க திண்டிவனத்துல இருந்து வரோம். இப்ப போனாரே அவரும் திண்டிவனம் தான் சொன்னாரு ஒரு ஐயா. இல்ல நாங்க திண்டிவனத்துல இருந்தோம். போன வாட்டி வந்தோம், 2-3 தடவை வந்தேன், பார்க்க முடியல. இந்த தடவை பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? கிரிவலம் போறதோட்டு சாப்பிடுறது இல்லைங்க இல்ல சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல நாங்க பரவாயில்ல. அந்த மாதிரி தான் சாதாரண நடக்க முடியாதுங்க சார். அதை பத்தி என்ன இருக்குதுங்க சார். சிவாய நமக. நமச்சிவாய். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு நிமிஷம். நமச்சிவாய். ரொம்ப நன்றிங்கம்மா. நமச்சி. டேய் அண்ணா படம் ஒன்று எடு. இது நாடே ஒரு நாடகம். அவன் டெத் ஒன்று ஆயிடுச்சு. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷமா இருங்க. தண்ணி மட்டும் கொடுங்க. ஒரே ஒரு பாட்டில் கொடுங்க சார். இருக்கு தண்ணியும் ஒரே ஒரு பாட்டில் இருந்தாலும் போதும். சிவாய நமக. நன்றி, ரொம்ப நன்றி. பாப்பேன் நான் சாவித்திரி பாட்டி இது இன்னமும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சரிங்க சந்தோஷம். சரிங்க. நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. வாங்க வாங்க வாங்க. சாத்தனூர்லேருந்து வரீங்களா? சொல்லுங்க ஐயா. ஐயா நான் உங்களுக்கு சொல்றத புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நான் ஒரு இடத்துல கொடுத்துட்டு நீங்க 21 பேர் கொடுக்குறீங்க. நான் ஒரு இடத்துல கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போனா ஒன் டே ஃபுட்லேருந்து வேஸ்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் 300-400 பேர் கொடுக்குற சாப்பாடு கொடுக்குறேன். எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் போயிடும். என்னன்னா நம்ம கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்துடணும், இல்லையா நான் கொடுக்கலன்னு சொல்லிடணும். அடுத்தது அதை நீங்களே கொடுத்துருவோம் கையால. நீங்க கொடுத்தா ஐயோ உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டீங்க ஐயா நான் சொல்றது. ஐயோ நான் கொடுக்கறது ஓகேங்க ஐயா. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நான் வந்து தினசரி உங்களை பாக்குறேன். ஒரே நாள் நான் பார்த்துட்டு போயிருந்தேன்னா இன்னைக்கு கொடுத்துட்டு நான் போயிடுவேன். நாளைக்கு வந்து இல்லை எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க. அது ஒரு என்ன ஆயிடும்னா அது ஒண்ணு கொடுத்தா 300-350 பேருக்கும் 400 பேருக்கும் கொடுத்துருவேன். அப்படி இல்லை இல்லைன்றவேன். அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டா கூட என் மனசுல போட்டது அப்படியே போங்க. அதை ஷெட்யூல் அப்படியே கொடுத்துருங்க நீங்க. எனக்கு நீங்க தான் சிவா கொடுக்கணும் சிவா. இல்லை நான் வாரேன் உங்க பின்னாடி நீங்களே ஒன்று தூக்கி கொடுங்க. நான் வேணா வச்சுக்கிறேன். அப்பப்போ யாருன்னா கேட்கும் போது இல்லாத போது ஒன்று கொடுத்துக்கிறேன். நான் வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறோம் போற வரோம்ல அந்த மாதிரி இது பண்றோம்ல. இது வந்து ஒரே நாள்ல கொடுத்துட மாட்டேன். இல்லை நீங்க எப்போ நான் வச்சுக்கிறேன். யாருன்னா உடம்பு சரியாம இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஆம்புலன்ஸ்ல போட்டு அனுப்புவேன். யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மேல போயிட்டு அனுப்புவேன். யாருன்னா வேஸ்ட் இல்லாம அப்ப கொடுப்பேன். ஆனா நான் இப்ப கொடுக்க மாட்டேன். எப்பவும் கொடுப்பேன்னு தெரியாது எனக்கு. அது சொல்லிடுறேன். ஏன்னா இருக்கிற பிரச்சனையை சொல்லிடுறேன். நான் இப்ப இந்த 20 பேர் கொடுத்துட்டா அப்புறம் எல்லாரையும் பார்க்கணும், அப்புறம் எல்லாரையும் பார்க்கணும். அதனால தான் நமச்சிவாய் நமச்சிவாய். கரை வேஸ்ட் இந்த ஒரு பை மட்டும் கரை வேஸ்ட் இருங்க ஐயா. சாப்பிட வைங்க. போடா போய் சாப்பிட்ற. போடா வரைக்கும் சாப்பிட்ற. ஐயா வாங்க சாப்பிட வைங்க. ஏன்னா இது இது நான் இது என்னுடைய பிரச்சனையை நான் சொல்லி தான் ஆகணும். இதை விட நல்ல காரியத்துக்கு தான் போவோம். ஆமா ஆமா ஆமா. நமச்சிவாய் நமச்சிவாய் நம. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன். அது வந்து எப்ப யாருக்கு இல்லையோ அப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரே நேரத்துல நான் கொடுக்க மாட்டேன். அதை பத்தி ஒண்ணுமே நினைக்கிறேன். சரிங்க உங்க கையால கொடுக்கணும் எனக்கு ஒரு சரிங்க. நமச்சிவாய் நமச்சி வாங்க ஐயா. சிவாய் நம்ம வாங்க ஐயா. நமச்சிவாய் நமச்சிவாய். வணக்கம். அப்படி வந்துடுறீங்களா? இல்ல பூரா எப்படி அப்படியே போயிடும். சரி வாங்க வாங்க. நமச்சிவாய். எங்க போயிட்டு வரீங்க? சாப்பிட கொடுத்துறேன். ஐயோ உன்னதான் தேடி நிக்கிறேன் நான். டீ ஷர்ட்டா? ஐயா தெய்வமே என்ன சொல்லுங்க. ஸ்பான்சர் மட்டும் கொடுக்கணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிங்க. கடவுள் கொடுத்தாருன்னா கண்டிப்பா கொடுத்தாரு. அதான் சொல்றேன். நீங்க அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்குங்க. அண்ணாமலையார்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். பாப்பா ஸ்பான்சர் கொடுத்தாருன்னா எத்தனை வந்து உங்ககிட்ட கொடுப்பேன். அதாவது மக்கள் அவங்க கொடுக்கறத என்னைக்குன்னா யாருக்குன்னா நிறுத்திக்கிறேன்னா உங்ககிட்ட கொடுத்துன்னு தானே இருக்கிறேன். நீங்க நாளைக்கு நாளைக்கு நான் வரேன் கிளம்புறோம். அப்புறம் இவரு சொன்னார் பாரதிய சொன்னார் நேற்று வரவான்னு சொன்னா இவரை ஐயா
சாம்பாரா ஆமா எத்த குடுப்பே திண்டிவனாவா சாப்பிட்டீங்களா இல்லையா அண்ணாமலையாரே நீ கம்முன்னு சாப்பாடு வாங்கின்னு கம்முன்னு போயிடுற எதுவுமே வாய தரக்கூடாது நீ வா ஓம் நமச்சிவாய வா ரெண்டா யாரு அவன் டெத்து ஒண்ணு அவன் மாமா தாய் மாமா சொந்த தாய் மாமா இறந்துட்டாங்க ரெண்டு அதனால தம்பி போயிருக்காப்புல தம்பி இல்லை மச்சான் என்ன மச்சானா ஒய்ஃபு சொந்தக்கார பசங்க ஒன்று பார்த்துங்க நமச்சிவாய ஒன்று நமச்சிவாய சொல்லுங்க புடவை வந்துனே இருக்குதுமா எங்களா அது என்ன மாமா நீ ஏன் ஒன்னும் எடுத்து கொடுக்கல புடவை நீ நாளைக்கு வா பச்சை பாஸ் சில்க்ஸ் வா உனக்கு என்ன புடவை பார்த்து பிடிச்சிக்கிதோ பார்த்து நீயே எடுத்துக்கோ உங்களுக்கே தரமாட்டேன்ற சிவா என்ன வணக்கம் உட்காந்துக்கிட்டேன் எதுக்கு உட்காந்தீங்க சாப்பிடுறது பெரிய அசம்பாவிதம் நடக்குது ஆமா ஆமா நாம பதிட்டாரு அவரு நடக்கல எங்க நடக்கணும்னு கேட்டா அதை மட்டும் சொல்ல மாட்டாரு ஏன்னா அது ரகசியம் நிறைய நடந்துச்சு என்ன நடந்துச்சு தலைப்பு செய்தி வந்துச்சாங்க என்ன வந்துச்சு இவரு போற பைக்ல குறுக்க விழுந்து காலை ஓட்டி அவரு காலை உடச்சிக்கிறதுக்கு இல்ல என்ன கால்ல பைக்கரை இடிச்சுட்டான் இது மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது சரி என்ன நடந்துச்சு தலைச்சல் என்ன வச்சு என்ன செய்தி குதிச்சு ஆகுலையா உத்தரப்பிரதேசத்துல அப்புறம் இங்க ஒரு பாட்டு பேர் சாவலையா சரி உத்தரப்பிரதேசத்துல செத்தாங்களாம் கர்நாடகாவில செத்தாங்களாம் ஆனா நீ என்கிட்ட தமிழ்நாட்டுலன்னு சொன்ன கட்டி போட்டு போடுற மாதிரி இருக்கும் ஏதோ மேட்ச் பண்ணிடுறேன் அதான் சொன்னேன் வெந்தது தின்னு விட்டு வந்ததெல்லாம் பேசிருக்கிறேன்றாரு இப்படி வந்துடும் இப்படி எதுவும் தான் அங்க சொல்லக்கூடாது இப்படி வந்து சொல்லணும் இங்க வா சேனல்ல போட்டு முன்ன போட்டோ எடுத்து நல்லா போட்டுடுங்க அவன் ஊர்ல தெரியும் சாமி எங்க ரொம்ப நாள் ஆள காணோம் நானும் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள தான் பார்க்க வேண்டியதா இருக்குது எங்க போயிட்டீங்க ரொம்ப நாள் ஆள காணோம் வெளியே யாத்திரை போயிருந்தேன் சரி இப்போ இது பிரக்யாக்கு போனோம் அப்படியா சரி சரி சார் நமச்சிவாய் புளிக்குழம்பெல்லாம் கொஞ்சம் ருசியும் காரமும் கம்மி பண்ணா இப்படி எல்லாம் பேச இந்த வரேன் இந்தாண்ணா போயிட்டு வரேன் ஆட்டோக்காரருக்கு ஒன்று கொடு தாத்தா ஒன்று கொடுத்து எல்லாம் இருக்கு இல்ல நானும் உன்னை கேட்கணும் தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னாரு ஆமா அப்புறம் பாண்டிச்சேரின்னாரு இப்போ உத்தரப்பிரதேசத்துல வந்துச்சான் எதுக்கு எதை மேட்ச் பண்றாரு பாருங்க தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் சாப்பாடு ஏதோ சொன்னீங்களே சாப்பாடு டூ போட்டேன் அததான் கேட்டேன் அதுதான் உட்காந்தானே இவர் பிடிச்சி உட்கார வச்சுட்டாரு அது அப்படின்னு அதே மாதிரி சொல்லி வாய் போட்டு வந்துட்டீங்க சரி அப்படியே வந்தேன் அங்கிட்டு இடையில வாங்கிக்கலாமே நீங்க தான் சொல்லணும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதியா அப்படின்னு சொல்லணும் நான் சொல்லிட்டேன் நல்லதே பேச மாட்டீங்களா நீங்க என்ன வண்டியில ஒருத்தர் இடிச்சுட்டா எவ்வளவோ அட்டுழி நடக்கிறான் அவெல்லாம் கம்முன்னு போறா இவர் போய் குறுக்க விழுந்ததுக்கு அவர் வந்து செய்வாராம் இடிக்கிறாங்கன்னா சரி போ எந்த நேரம்னு பாக்குறது இல்லைங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு ஓடுறது ஒடியாருது வயசாகி போச்சுன்னா அடங்கணும்ல சரி போயிட்டார் சிவாய திருச்சிற்றம்பலம் இணைவா வா நைனா வாங்க ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய எனக்கு ஒன்று போதுங்க ஒன்று புளிசாதம் இருக்கா புளிசாதம் எலுமிச்சை சாதம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய நம என்னண்டா போயிட்டாதீங்க பஸ்ஸுங்களா வரும் 2
ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய அருணாச்சலம். என்ன ஆச்சு நான் காலு? போச்சு எனக்கு கிரீவலம் போட்டுருந்தோமா, அது கொஞ்சம் உட்காராமலே போயிட்டேன். உட்காந்து சரி போயிட்டோம். உட்காந்து போனோம். கிரிவலம் போகிறது தப்பு இல்லை, உட்காந்து போனோம். நல்ல சாப்பாடுமா இது, போயிட்டு வாமா. திட்டா நேரையே திட்ட போறேன். ஏன்னா மனசுக்குள்ள திட்டுறதுக்கு என்ன, உன்னை திட்டத்தை தான் நேரடியாக திட்ட போறேன் நான். ஒரே ஏர் தான், நீ தான் என்ன திட்டின்னு வர போல இருக்குது. என்ன தெரியுமா நீ திட்டின்னு வருவ? சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா என்ன திட்டின்னு வருவ தெரியுமா? சாப்பாடு கிடையாது. கேளு, என்னடா அங்க வண்டி நிறுத்தத்தை விட்டு இங்க வந்து நிறுத்துறானே, நீ திட்டின்னு வந்துடுற. நீ அது மாதிரிலாம் திட்ட மாட்டான். தண்ணி குத்துறேன். அப்புறம்னா எல்லாரும் ரெண்டு குத்தா என்ன பண்ண முடியும்? நான் இப்போ நீ இரும்புறதுக்காக புறையா இருந்ததுக்காக ரெண்டா? குடு 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 பொண்ணு குத்துரு. நல்லா இருக்கிறீங்களா? இல்ல சாப்பாடு வேணுங்களா? என்ன சாப்பாடு? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். சரி சரி, நமச்சிவா, சந்தோஷம். சாப்பாடம்மா வாமா, ஒன்று கொடுத்துரு. இந்தாடா கொஞ்சம் பத்திரமா குடும்பமா. வராங்க சாமி. யாருக்கு செஞ்ச ஒரு அப்படியா? சும்மா சொல்லக்கூடாது, அது அண்ணாமலை தான் தெரியும். ஆனா நீங்க பேர் சொல்லாம போட்டீங்க. இந்த பேர் இனத்தை இன்னொரு சாமி சொல்லிட்டாரு. இதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க விரும்பல, ஆனா அவரு வந்து சொல்லிட்டு போனாரு. இது வந்து இதுவா கடவுளுடைய சித்தம் தான். நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ 4 பேர் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அவரா பார்த்து பேர் தான் பாடு எல்லாம் நம்ம வந்து எல்லாம் செய்யறாங்களா? நம்ம ஆளுங்க வந்து எதனா செய்யறாங்களா? ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அம்மா செல்வின்னு. சரி அந்த அம்மா வந்து ஏதோ அந்த அம்மா சொன்னாங்க, நல்லா சொல்லுங்க. சரி கேட்டாங்க சாமி. உங்களை நாங்களே வந்து வரலமான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, வேற எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு உங்களை பார்த்தமான்னு எதுவும் சொல்லலாம். சரி வந்து காலை கேட்டா கண்டிப்பா தான் சொல்லுவேன். சரி சாமி நேற்று வந்தாரு. சாப்பாடு அந்த பக்கமே காலி ஆயிடுச்சுன்னா அப்படியே போயிடுவோம். சாப்பாடு அதிகமா சாப்பாடு இது வரைக்கும் வருதுன்னா அது இன்னும் நிறைய சாமியார் இன்னும் கொஞ்சம் இங்கே இது வரைக்கும் காலி ஆகும். நீங்க பாத்துக்கலாம், இது வரைக்கும் நின்று அதுக்குள்ளேயே காலி ஆயிடும். பார்த்துக்கிறேன். சரி, நானே சில நேரத்தில் செட்டனை நிற்கிறது கூட பார்த்துக்கிறேன். நேற்று சொன்னார் பிள்ளையார் கோயில் வந்து 4 நாளாக வாதின்னு ஒரு சாமி சொல்லிச்சு. இல்லையே நேற்று அங்கே சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நம்மளா சொத்தாண்டா கொடுத்தோமே சொன்னேன். அவர் இருந்தா சாப்பாடு இருந்தா கண்டிப்பா வந்து நிறுத்துவாரு. எங்களையும் சாப்பாடு இல்லாம நான் நிறுத்தி என்ன பண்ண முடியும்? அதான் இந்த வார்த்தை நான் சாப்பாடு இல்லாம நான் நிறுத்தினா எனக்கு எதனா கொடுன்னு வண்டியான வந்து நிற்பாங்க. வார்த்தை சொன்னேன். சரி பத்திரமா இருங்க. நமச்சிவாய். நல்லா இருக்கும். நமச்சிவாய் வரசாமி வருவாங்க. நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க. டிவியில பார்த்தேன். சரி வருவாங்க. நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. பார்த்துங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலைமன் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலைமன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய். இதே மாதிரி வந்துருத்தாத்தா. சிவாய நமக. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலைமன் சார்பா அன்னதானம்னா நல்லா இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. தாத்தா ஓம் நமச்சிவாய் நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஐயா அன்னதானம் கொடுத்தாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சார் கொடுத்துட்டுமா? சரி கொடுத்து. நமச்சிவாய் சாப்பிடுங்க. ஓம் நமசிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலைமனுக்கு அரோகரா. சாப்பிடுங்க. சாப்பிடல எங்கேயோ சாப்பிடுங்க. நமச்சிவாய். சரிங்க ஐயா சரி. சாமியார் சாப்பாட்டு கற்றுன்னு போகிறோம். ஓம் நமச்சிவாய். தாத்தா அன்னதானம் கொடுத்த எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு சாமி பேரில் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலைமன் பேரில் எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய நம்ம சாப்பிட்றீங்களா? ஓம் நமசிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சந்தோஷமா இருங்க. கிரிவலம் போறீங்களா? நல்லா அடி வாங்கினாரு அதை சொல்றாரு. அது உங்க மேல சொல்றாரு. சிவாய நம்ம அந்த ஜோசி அதான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே. சாப்பிடுங்க ஐயா. வந்துட்டாரு மறுபடியும். ஆமா அது அங்க வந்து அங்க இருக்கிறாரு, உட்காந்துக்கிறாரு. அது சுத்தின்னு வர்றாரு இப்போ. மலை சுத்தி. ஆமா சாப்பிடுங்க.
நமச்சிவாயம். அரோகரா. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும். வாங்க. ரெண்டு தானே சாமி? ரெண்டா ஒண்ணா? ஓம் நம சிவாய. ஐயா உங்களுக்கு ஒண்ணா ரெண்டா? ஓம் நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கும். சாமி உங்களுக்கு ரெண்டா? ரெண்டு தான். நம்ம இது வரோம். சரி. சிவாய சிவாய. அரோகரா அரோகரா. நமச்சிவாயம். சாமி ரெண்டுங்களா? அரோகரா அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. தேங்காய் 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 சாதம் சரி கொடுங்க. தேங்காய் சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாளாக வச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எத்தனை மணிக்கெல்லாம் நைட்டு? ஒன்று போதுங்களா? அரோகரா அரோகரா. வெள்ளை சாம்பார். அவருக்கு சாமிக்கு ஒரு 3 கொடுங்க. 3ஆ? ஆமாம், எப்பயுமே 3 தான் வாங்குவார். இவரா? ஆமாம். ஐயா ஊறுகாய் வேணுமா? ஊறுகாய் வேணும், தண்ணி வேணும். சார். ஓம் நம சிவாய நமக. சிவாய நமக. இன்னொன்று தேங்காய் வேணுமா வெள்ளை வேணுமா? வெள்ளை. வாழ்க அன்னதானம் கொடுத்தவங்க பல்லாம. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். சிவாய நம. சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சந்தோஷம் சாமி. சாப்பிடுங்க. ரொம்ப ஆனந்தம். நன்றி. சரிங்க சாமி உங்களுக்கு ஒண்ணா? சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. பையனை தேடி அவங்க தேடி வந்திருக்காங்க. அதான் சாப்பிடுங்க. அம்மா இந்த பக்கம் வந்துருங்கம்மா. அம்மா இந்த பக்கம் வந்துருங்க. சிவாய நமக சிவாய நமக. சாப்பிடு. அம்மா சொல்லுங்கம்மா வாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன ஊருமா நீங்க? சென்னை. எத்தனை நாளாக காணும் இவரு? 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம்னா இப்போ எப்படி? அம்மா இது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வாட்டி கொடுத்து வந்து போனீங்களா? வந்துருக்கோம். இவர மாதிரி ஃபோட்டோ எடுத்துறாம காமிச்சாங்க. அப்பயே கிடைச்சா சொல்றேன்னு சொன்னோமே. ஐயா சொன்னாரு கார்த்திக். ஆமா இதே ஃபோட்டோ நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்கோம். அதில் இந்த போட்டோவில் இருக்குதுல போகும்போது இப்போ இதே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த ஐயா மாதிரி தாடி விட்டுன்னு முடி வச்சுன்னு இருப்பாங்க. இந்த ஃபோட்டோ அதை வச்சு. சரிம்மா நான் ஐயாட்ட சொல்கிறேன். கிடச்சிச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம்மா. இதே எடுத்துக்கப்பா. நான் கால் பண்ணுறேம்மா கிடச்சிச்சுன்னா. இந்தாம்மா சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டேங்க. சரி நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? சரி கிடச்சா கண்டிப்பாக சொல்கிறோம். ஃபோன் பண்ணுறோம். சரி ஐயா நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்களா? அதுதான் காட்டில் ஒரு பையன் வாய்க்கு இது போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அவரு இல்லை இவர். இல்லையா? அவரு இல்லை. அவரு நாங்கள் பார்ப்போம். அவரு இல்லை இவர். சரிங்க சரி சொல்கிறோம்மா. சரி 24 தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி 24. இப்போ 29 30 இருக்கும். இப்போ 30 வயசு வந்து அதெல்லாம் பார்ப்பேன். அதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்ததே இல்லையா? ஃபோன் பண்ணல அவரு? கிடையாது. அதனால அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாலாம் தேடி. சரிம்மா சரி. ராமேஸ்வரத்தில் பார்த்தேன். கோயிலுக்கு ராமேஸ்வரத்தில் பார்த்துக்கிறீங்களா? ராமேஸ்வரத்தில் பார்த்துக்கிறாராம் பாரு ஐயா. ஆமாம். எதுக்கு இங்கே ட்ரிப்பு சொல்ல அம்மாசிக்கு வந்தாலும் வரலாம். அதான் அமாவாசைக்கு வந்தாலும் வரலாம்னு சொல்றாரு. இருந்து பார்த்துட்டு போறீங்களா? நீங்க என்ன வருமா? அமாவாசை தை அமாவாசை கோட்டை இறங்கணும். கூட்டத்தில் ஏதோ ஒரு பக்கம் நின்றுட்டு. ஆமா ஏன்னா அமாவாசை பௌர்ணமினா செம கூட்டம் வரும். இப்போ இதோட வழக்கத்துக்கு மீறி அதிகமான கூட்டம் இருக்கும். அதில் நீங்கள் அப்படியே சும்மா மலை சுற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். மலை சுற்றுற மாதிரி பெரிய கோயிலேருந்து அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோ எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நிற்கலாம். நீ 2 பக்கம் கூடாது. ஒரு 5 பேர்லாம் 10 பேர் அங்கங்கே. ஆமாம் எல்லாரையும் நீங்கள் பார்த்துட்டு போக முடியாது. 2 சைடு உட்காந்துப்பாங்கல்ல. 2 பக்கமும் உட்காந்துட்டு இருப்பாங்க சாமியார். கூட்டமும் ஜேன்னு போவோம். ஐயா உங்களுக்கு 1 2 ஐயா? ஐயா 2 கொடுங்க. 2 பேர் சிவாய நம சிவாய நம. இருந்து பார்த்து போக முடிஞ்சா பார்த்துட்டு போங்கம்மா. உங்கள் வந்து திருப்திக்கு சொல்கிறேன். வேற என்ன பண்ணுறது? சரிம்மா நாளைக்கு. சரி நாளைக்கு அமாவாசைமா தை அமாவாசை. நாளைக்கு எல்லா பக்கம் இருந்தால் சாமிங்களும் வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் போயிருந்தாங்களா நாளான்னைக்கு வந்து 2 நாள் கழிச்சு சனி ஞாயிறு வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆமாம் அந்த மாதிரி பாருங்க. சரி ஐயா பார்த்தா ஒன்றா 2 குடிசாமி சிவாய நம்ம நமச்சிவாய நமச்சிவாய. எப்போ வருவாங்க சொல்ல முடியாதுமா. அவங்க என்ன மனநிலையில் போயிருக்காங்கன்னு தெரியாது இல்லையா? படிச்சு அப்பதான் வேலை முடிச்சு கேட்டுதான் போயிருந்தான். அப்பா வந்து வெளியே அனுப்புறேன் ஒரே புள்ள அவன் வீட்டுக்கு. அதனால அதுதான் ஒரு ஃபோன் கூட பண்ணல இது வரைக்கும்.
அப்போ அவர் ஏதோ வெறுத்து தான் போயிருக்காரு. அதுதான் புரியல எங்களுக்கு. ஆனா எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அவங்களுக்கு பாவம். சரிம்மா, நான் நம்ம ஐயாட்டையும் சொல்கிறேன். அந்த நம்பர் இருக்கு என்கிட்ட, நான் ஃபோன் பண்ணுறேம்மா. சரிம்மா, சந்தோஷம். போயிட்டு நமச்சிவாய். சிவாய நமக. கமலஹாசன் ஐயா கை பரவாயில்லையா? இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறீங்க பொழுது? ஆமாம். சரி, பார்த்துறேன், உடம்பு பார்த்து. வாங்க ஐயா, வாங்க ஐயா. நாங்கள் மறந்தாலும் நீங்கள் மெனு கரெக்டாக நான் வச்சுக்கிறீங்க. வெரி குட். சந்தோஷமாக சாப்பிடும். நமச்சிவா. சோறு இருந்தது பார்த்தோம். ஆனால் உங்களுக்கு வித்தலையா? சிவாய நமக. ஒரு இடம் வித்துறாங்க, ஒரு இடம் வித்தான் போகிறாங்களா அவங்க? நீங்கள் எதனா பாட்டுக்கிட்டு பாடணும். சாமியார் இங்கேயும் இருக்கணும்னு கொடுத்தா கொடுக்குறாங்க, கொடுக்காட்ட போறாங்க. அதெல்லாம் கம்பல் ரெண்டா? சும்மா சொல்கிறேன். அரோகரா உங்களை தேடி வந்துடும். சிவாய நம்ம கொண்ட கவலை. அதே தான். எத்தனை ஐயா? ஆமாம். சிவாய நமக. தாத்தா நமச்சிவாய. ஐயா எத்தனை ஐயா? 2 ஐயா. ஆட்ட போது பாருண்ணா. அரோகரா. ஐயா உங்களுக்கு கொடுங்க ஒரு 5 6 11. சிவாய. அன்னதானம் இன்னைக்கு இல்லை ஐயா. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையார் சார்பா அன்னதானம். அன்னதானம் ஃபுல் அன்னதானம் வந்தால் ஐயா ஒரு செகண்ட் கூட உட்கார மாட்டாருங்க, ஓடி வந்துடுவார். அரோகரா அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. தம்பி வாங்க, பிடிச்சிங்க இன்னைக்கு பிடிச்சிங்க. அப்படியா? அதுதான் ஆரம்பம். அண்ணா அங்கே ஆரம்பிச்சிட்டாரு நேரம் நம்மளிலே. அங்கேருந்து அசின் வந்தார். சிவாய நமச்சிவாய். சாப்பிடுங்க ஐயா. 1 2ங்களா? 1. தேங்காய் சாதம் வேணுமா, ரசம் வேணுமா? தேங்காய். வெரி குட். சிவாய நம. சாப்பிடுங்க. பார்த்தது 1 2ங்களா? அரோகரா. சிவாய நம்ம. எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. சந்தோஷமா சாப்பிடுவோம். அமைச்சு சிவாயா. அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும். உடம்பு சரியில்லையா? இன்னுமா சரியில்லை காலு? சரி பார்த்துங்க ஐயா. உங்களுக்கு 2? உங்களுக்கு 2? அம்மா அம்மா ஒன்றும் வரல. இங்கே நிற்காம அங்கே போயிட்டான். அதான் அங்கே கொடுக்குறாங்க தாத்தா. வரல, ஒன்றும் கொடுக்கல. நாங்கள் உட்காந்துட்டு இல்லை, ஒன்று தான் வாங்குவேன். நீ எதனா மந்திரம் படிக்கணும். அதான் இன்னொன்று, நீங்கள் எல்லாருமே ஷெட்யூலில் படுத்துறீங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை 10 பேர் லைனில் உட்காந்துருக்கோம். கொடுக்கல, வண்டி நிற்கிறது நேரம் வந்தால் சாப்பிடுவோம். இந்த ஏரியா கூட்டம் சும்மா அவரை கலாய்க்கிறேன். எக்கச்சக்க கூட்டம் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். சரிங்க. என்ன பொம்மையெல்லாம் ஓடி வராளுவோ அதுதான் நிறுத்த மாட்டாங்க. அவங்களும் பார்க்குறாங்கல்ல. சிவாய நமக்கு. நம்ம சிவா. சாப்பிடுங்க ஐயா. அரோகரா அரோகரா. வாங்க ஐயா. 1 2? 2. சிவாய நமக. நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணவும், நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாயம். சாப்பிடுங்க. 2. அரோகரா அரோகரா. எங்க தாத்தா சைக்கிள்லேயே போறீங்களா? ஆமாம் சாமி, சைக்கிள்லேயே எங்கே வேணா போச்சு. எங்கே இருக்கீங்க நீங்கள்? அங்கே சீனிவாச இதுக்கிட்ட. சரி சரி. ஸ்கூல் ஆண்டையா? சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வந்துட்டேன் ஐயா. வாங்க. 1 2 கூட. ஆமாம் ஐயா. எல்லாமே சூடாக தான் இருக்கும். நம்மளுக்கு எல்லா குழம்புமே சூடாக தான் இருக்கும். சிவாய நம்ம. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. நமச்சிவாய். எல்லா இடத்துலையும் போட்டேன். வந்து தேடி போடலாமா? அதுக்காக போட்டேன். சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க. அரோகரா. அண்ணா மலையாருக்கு அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. நல்லா இருக்கு. சந்தோஷமா இருங்க. நமசிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. பத்திரமா இருங்க. உடம்பு பார்த்துங்க. நமச்சிவாய். அப்படி 1
அரோகரா. எத்தனை ஐயா? எங்கே ரொம்ப நாளாக போய் ஊருக்கு போயிட்டீங்களா? மேலே போயிட்டீங்களா? வடக்க அப்படி சொல்லுங்க. சிவாய நம. ஒன்றா தாத்தா? அரோகரா அரோகரா. ஐயா வர ஐயா. ஒன்று வாங்கிக்கோங்க. நான் வந்துச்சு இப்போ தான் போகிறாரு. அப்புறம் தேங்காய் சாதம் கொடுத்துட்டா அது கொடுங்க. அதுதான் శివాయ నమః. అనియా 2 భోజనం వచ్చింది కదా? తీసుకోలేదు. ఏమికి తీసుకోలేదు? నేను ఇదే சரி கீரை குழம்புக்கு ஈடாக உண்மைதான் ஐயா. நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குறாரு ஐயா. ரெண்டுங்களா? இன்னைக்கு ரசம் ஐயா. இன்னைக்கு ரசம் செவ்வாய்க்கிழமை. சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கும். சாதுக்கள் கொடுக்குறேன் நான். ஒன்று வாங்கிக்கோங்க. சரி போயிட்டான். தேங்காய் சாதம் என்ன தாத்தா? தேங்காய் சாதம் இருக்கு. அதுதான் சொன்னேன். சிவாய நம. நம சிவாய. ஒன்றா 2. சிவாய நமக. நமச்சிவாய. 2 சாமி. சிவாய நமக. உங்களுக்கு ஐயா 2 ஊருக்கு வேணாம். நம சிவாய. தேங்காய் சாதமா? சிவாய நமக. அப்படி சொல்லுங்க. அரோகரா அரோகரா ஐயா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயா ரசம் ஒன்று போதுமா? ஓம் நம சிவாய. செம்பாத வரண்டா குட்டி. அரோகரா. சாப்பாடு சரிங்க ஐயா. சாமியார் கொடுத்துங்க. சிவாய நமக. சிவாய் சிவாய நமக. சாமி உங்களுக்கு. நமச்சிவாய. அரோகரா. சைடில் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒன்று கொடுத்துக்கிறேன். கடைக்கார வச்சுக்கினே கேட்குறாங்க பாரு. ஐயோ அம்மா. நமச்சிவாய. சாப்பிடுங்க. நமச்சிவாய. அரோகரா அரோகரா. போதுமா? நல்லா சாப்பாடு வந்துச்சு. நாங்கள் அதுக்காக ஒன்று வரல. நான் குளிக்க போயிட்டு. அப்படியா? ஓகே ஓகே ஐயா வாங்க. இது தேங்காய் ஓகே ஐயா. சரிங்க. நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சிவாய நம. நமச்சிவாய. இல்லாத உங்களுக்கு போட்டு. சிவாய நம. நமச்சிவாய. அரோகரா. சாப்பிடு தாத்தா. அரோகரா அரோகரா. சிவாய நமக்கு. நல்லா இருக்கணும் ஐயா. எல்லாரும் நல்லா சொல்கிறேன். ஏன்னா உணவு வேஸ்ட் பண்ண இல்லாதவங்களுக்கு போட்டு. சிவாய நம. வாங்க ஐயா. பட்டினத்தர ஐயா. ஒன்றா மாமூல் பிடிக்குது. மாமூல் சாப்பாடு எங்கேயும் வாங்கலையா நீ? ஒன்று இதுக்கு நான் வந்து சிவாஜியே கிடையாது. அரோகரா. ஒன்று. சிவாய நம. அது என்ன ஒருத்தர் வாங்குறாங்க ஒருத்தர் வாங்கல. அதான் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. தெரியலையா? அதான் வாங்கியிருக்காங்க. அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு சரி சரி சரிங்க ஐயா. சரிங்க. ஓம் நம சிவாய. ஒன்றா அரோகரா. அதான் ஓ அப்படியா? உங்களுக்கு ஐயா ஒன்றா. சிவாய நம. தாத்தா ஒன்றா சாப்பிட்டீங்களா சாமி? வாங்க. ஒன்றா சரி. அரோகரா. நமச்சிவாய. தாத்தா உங்களுக்கு ஒன்றா? ஒன்று ஒயிட் ரைஸ் தான். சிவாய நம. சாப்பிடு. சிவாய நம. வெளியில் போயிருக்காரு. ஒன்று வாங்கிட்டு போனா கொடுத்துருங்க. ஐயா அதில் 2 ஐயா. நம சிவாயம். தாத்தா உங்களுக்கு 2. அரோகரா. ஓரமாக வந்துடுங்க வண்டி. ஒன்றா? நமச்சிவாயம். சிவாய நம. தாத்தா ஒன்றா? 2
அரோகரா அரோகரா. என்ன பாட்டிம்மா என்ன கேட்குறாங்க உங்கள் ஊரில்? என்ன நீ சாப்பாடு வாங்கறதுல போடுறாங்கன்னு. என்ன ஊர் பாட்டிம்மா நீங்கள்? காஞ்சிபுரம். ஓஹோ, அங்கேருந்து பார்த்து சொல்லிட்டாங்களா? என்ன சொன்ன நீ அதுக்கு? யார் என்ன சொன்ன? அவங்க சாப்பாடு தராங்களா அதனால கூட இன்னொன்று கூட எங்க யாருக்கு? தாத்தாக்கு. ரெண்டு ஐயா ஒன்று போதும். சரி. சிவாய நம சிவாய. அரோகரா அரோகரா. அந்த இவருக்கு இன்னொரு பணம் கொடுத்துருங்க, அவர் கீழே இருக்காரு வேலை. அவரா? ஆமாம். சிவாய நம சிவாய நம. சரி 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 சரி. சிவாய நம. நம சிவாய. ஒண்ணா? சிவாய நமக. சாமி வாங்க. நமச்சிவாய நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். சாப்பிடுங்க ஐயா. ஒன்று ஒன்று வாங்கிக்கோங்க ஐயா. ரெண்டா? நமசிவாய நமக. வாங்க. சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. தாத்தா உங்களுக்கு? ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? ரெண்டா? சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா 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 அரோகரா. ஐயா உங்களுக்கு? சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. உங்களுக்கு ஐயா? நம சிவாயம். இருக்குண்ணா. இன்னும் 10 பாட்டில். ஐயா உங்களுக்கு எத்தனை? அரோகரா அரோகரா. ரெண்டா? சிவாய நமக சிவாய நமக. தாத்தா ஒன்று போதும். நமச்சிவாயம். நல்லா இருக்கணும் ஐயா, எல்லாரும் நல்லா இருக்கும். தாத்தா உங்களுக்கு? ரெண்டா ஒன்றா தாத்தா? உங்களுக்கு எத்தனை வேணும்? காது கேட்கல பொழுது. ஐயா ரெண்டா? ஃபோன் துவச்சிட்டாரா? ஐயோ ஐயோ பாவம், வயசானவர் ஃபோனை திருடிக்கிறாங்களே. நமச்சிவாயம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணல. சாப்பிட்டு வாங்க, பொறுமையாக சாப்பிட்டு வாங்க. சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வரையூரா? சரி. அடிக்கடி வருவீங்களா கிரிவலம்? சூப்பர் சூப்பர். அதான் போன வாட்டி பார்த்தலக்கா. ஆமாக்கா. சரிக்கா, ரொம்ப நன்றி. உங்கள் கையால் கொடுத்துருங்க. சரிக்கா, ரொம்ப நன்றி. அன்னதானத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். ரொம்ப நன்றி. நமச்சிவாயம். இதில் மளிகை சாமான் இருக்கா? ஓ எல்லாமே வா. ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. அக்கா நீங்கள் ஃபோட்டோ வாங்கிட்டீங்களா ஐயா கையில்? சாமி ஃபோட்டோ வாங்கிட்டீங்களா? சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். பத்திரமா போயிட்டு வாங்க. சரி வரேங்கம்மா, வரேண்ணா. வரேங்க அக்கா, வரேங்க்கா. சரி சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க. சரிக்கா, வரேங்க. அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் நீர்த்தும் அககுகை சிறைய அமர்வித்ததென் சொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேலுறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போதென்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா ஒருவரா உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலென அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முத்தமுத்தருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊராள் கண்ணிய கொடுமையை படாத
शिव अरुणाचल शिव अरुणाचल எஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சலா கொடியை பெரியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கள் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாயினை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயாம் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிர் அஸ்தம் வைரமுரவாயிருக்கிற அருள்மதி அருணாச்சலா शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल में अहमे निனைப்பவர் அகத்தை வேறுபாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போல் அகமும் நீயூற்று அபிநமாயிருக்கும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ